கொண்டான் மேனில் உடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பதம் தப்பாமல் சர்வார்தமக்கு. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். ஓகே, வகுப்புக்கு வந்த எல்லாருக்கும் வந்து என்னோட நன்றிகள். இந்த வகுப்பு பார்த்தீங்கன்னா தோஷங்கள் வகுப்பு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ராஜன் சார் வந்து ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்தாங்க. அதை எடுக்கலாம், அது சம்மந்தமாக எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆய்வில் இருந்தோம். அது வந்து கொஞ்சம் அப்படியே தள்ளி போச்சு. நானும் வந்து ஒரு யூஎஸ் ட்ரிப்பு போக வேண்டியது இருந்தது. ப்ளஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ப்ளஸ் அதுக்கப்புறம் என்னோட மகனோட திருமணம் இருந்தது. அதனால அப்படியே ஒவ்வொன்றா இதில் தள்ளி போச்சு. அதனால கொஞ்சம் டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம கரெக்டாக யோகி முருகன் சார் கிட்ட கேட்டேன், எடுக்கலாம் அப்படின்னாங்க. அதனால அவருக்கும் என்னோட நன்றிகளை சொல்லிக்கிறேன். இந்த வகுப்பு அதாவது தோஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான கருத்துக்கள் நம்மகிட்ட இருக்கு. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு தோஷங்கள் நல்லா இருக்கு, ஒரு தோஷங்கள் நல்லா இல்லை. ராகுக்கு தோஷமா அது வந்து சுத்தமா வந்து திருமணத்தை பண்ணாதுன்னு ஒரு பேர் சொல்லிட்டு இருக்காங்க. செவ்வாய் தோஷமா, இல்லை வந்து கலத்திர தோஷம் இருக்கு, குடும்ப தோஷம் இருக்கு. அந்த மாதிரி பலவிதமான கருத்துக்கள் பலவிதமான தோஷங்களை வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதை பொதுவாக வந்து யூடியூப்ல பார்க்கக்கூடிய நம்ம பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா இது தவறா புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவங்க பாணியில் எடுத்துக்கிட்டு இது தோஷம், இந்த ஜாதகத்தை எனக்கே வேணாம், இந்த ஜாதகத்தை பார்க்கவே வேணான்ற ஒரு டைப்புக்கு போயிடுறாங்க. அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த வகுப்போட மெயின் நோக்கம். யோகி முருகன் அண்ணாக்கு நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. அவர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரு ஜோதிடர். பாரம்பரியம் ஜோதிடர் இல்லை, அவர் பரம்பரை ஜோதிடர். அதாவது பாரம்பரிய ஜோதிடத்துக்கும் பரம்பரை ஜோதிடத்துக்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. பரம்பரை ஜோதிடர் வழி வழியாக பார்த்துக்கிட்டு வர்றவங்க, நித்தம் ஜோதிடம் தன்னோட குழுவில் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களோட பேசிகிட்டு இருக்கவர், கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிபாடும் அப்படின்ற மாதிரி உள்ள ஒரு ஜோதிடர். கணக்கு வழக்குகளை அவ்வளோ கரெக்டாக துல்லியமாக எடுத்து சொல்லி பண்ணக்கூடிய ஒரு சிலரில் ஐயாவும் ஒருத்தர். அதாவது தான் புரிஞ்சுக்கிட்டதை எல்லாருக்கும் சொல்லணுன்ற எண்ணம் உள்ளவர், மனிதாபிமானம் மனித நேயம் உள்ள ஒரு ஜோதிடர். ஸோ ஐயாவோட வகுப்புகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். அடுத்த 2-3 வாரங்கள் இந்த ஒரு 30-35 தோஷங்களை பற்றி எடுக்கலான் இருக்கோம். ஒவ்வொரு சண்டேவும் வகுப்பு உண்டு, வந்து தவறாமல் கலந்துக்குங்க. நீங்கள் வந்ததுக்கு நன்றி, ஐயாவுக்கு நன்றி. ஐயா நீங்கள் ஆரம்பிக்கலாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் 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 சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். ரெக்கார்டிங் குரூப்ல போடுவீங்களா ஐயா? திரும்ப திரும்ப கேட்கற மாதிரி. நன்றி 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 ஐயா. திருமணத்துல வணக்கம். திருமணத்துல தோஷங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணாச்சி கேட்டாங்க, சோமநாதன் அண்ணா. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து ஒளிமறைவு இல்லாம எப்பவுமே கொடுக்கறது நம்ம வழக்கம். ஏன்னா ஒரு சுயநலமும் அதுல இருக்குது. என்ன அப்படின்னாச்சுன்னா, கொடுத்தாச்சுன்னா இந்த பிரபஞ்சம் எந்த வழியிலேயாவது நமக்கு மேலும் சில தகவல்களை தரும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில என்ன பண்ணி இருக்கிறோம்னா, எதையுமே ஒளிச்சு மறைச்சல வைக்கிறது கிடையாது. எல்லாத்தையுமே என்ன பண்றது, ஓப்பன் டாபிக்கா பேசிட வேண்டியது. இந்த டாபிக் எனக்கு போன வாரத்துல நம்ம சாமநாதன் அண்ணா வந்து நம்மகிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி தோஷங்களை பத்தி நம்ம ஏதாவது பேசலாமா அப்படின்ற மாதிரி. அப்போ தனித்தனியா எல்லாம் நம்ம பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, தோஷங்களை பத்தி விவரிச்சுட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு ஜாதகங்களை நம்ம உள்ளுக்குள்ள ஆடிங் பண்ணும் போது அந்தந்த தோஷங்களை பத்தி அதுலயே என்ன பண்ணிக்கிறோம், மென்ஷன் பண்ணிக்கிறோம்னா, நீங்க ஓகே அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஓகேனா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2 டாபிக்ல பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, திருமணம் ஆகாத ஜாதகங்கள்ல எப்படி இருக்கும், அதுல இந்த தோஷங்களோட வகைகள் வந்து எப்படி வருது. அடுத்தல திருமணமாயி, அதாவது காதல் திருமணம் பண்ணி டைவோர்ஸ் ஆனவங்க, அவங்களோட சப்ஜெக்ட் எப்படி இருக்கும். இந்த 2 டாபிக்ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட என்ன இருக்குது, ஒரு 5-6 தோஷங்கள் வந்து உள்ளுக்குள்ள என்ட்ராயிரும். இந்த தோஷங்கள் வகைகளை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜாதகங்களை சொல்லும் போதே நான் உங்களுக்கும் அதுல கொஞ்சம் விளக்கிக்கிறேன். ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் திருமணம் ஆகாத ஜாதகம் அப்படின்ற மாதிரி பாக்குறோம். நாங்க கணக்குல கொடுக்கறது பூராமே 30 வயசு 32 வயசுல உள்ள ஜாதகங்களை நான் கொடுக்கல. ஏன்னா அது வந்து எப்ப வேணாலும் திருமணம் ஆகலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல இருக்கக்கூடியது. இங்க கொடுக்கறது பூராமே 40 வயசுக்கு மேலதான் கொடுக்குறோம். அதாவது 1980, 84, 83 இந்த மாதிரி.
இந்த ஜாதகங்கள்ல தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அனலைஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு 4 ஜாதகங்கள், திருமணம் ஆகாத ஜாதகங்கள். இந்த 4 ஜாதகங்கள்ல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, என்னென்ன தோஷங்கள் இருக்குது அப்படின்றத என்ன பண்ணிக்கலாம் நம்ம அப்போ பார்க்கலாம். முதல்ல பார்க்க போறது ஒரு ஆண் ஜாதகம் தான். 4மே ஆண் ஜாதகம் தான். அதுல முதல்ல எடுக்கிறது 10/8/85 பிறந்தவங்க. 10/8/85 1985 பிறந்தவங்க. மதியம் 3:10 பிறந்திருக்கிறாங்க. இந்த ரோகிணி நட்சத்திரம் ஒண்ணாம் போதும். கிருஷ்ணபட்சத்துல பிறந்திருக்கிறாங்க. நவமி திதி. சிம்ம விருச்சிகம் திதி சூன்யம், கரசை கர்ணம், துருவ நாம யோகத்துல பிறந்திருக்கிறாங்க. லக்கணம் மடின மாதிரி பாத்தீங்கன்னா தனுசு லக்கணம். தனுசு லக்கணம். இந்த தனுசு லக்கணத்துக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னாச்சுன்னா, கொஞ்சம் வரட்டு கௌரவம் பார்க்கும். தனுசு லக்கணத்துக்கே உண்டான ஒரு தன்மை என்னச்சுன்னா கொஞ்சம் கௌரவமா. இந்த கௌரவம் பாக்குறதுனாலே அழிய போறதும் இந்த தனுசு லக்கணமா தான் இருக்கு. அது அவ்வளவு சீக்கிரத்துல என்ன ஆச்சுக்காங்கன்னா, நான் சொல்றத நீ கேளு, நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இந்த தனுசு லக்கணத்துக்கு அடிக்கடி வரும். நீங்க அனுபவத்துல நிறைய பார்த்திருக்கலாம். நம்மளோட கான்செப்ட் படி எப்படின்னாச்சுன்னா, தனுசு லக்கணம் அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் கெத்தான ஒரு லக்கணம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். 2ஆம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா குரு உட்கார்ந்துருக்கிறாரு நீசமாகி. 5ல ராகு, 6ல சந்திரன், 7ல சுக்கிரன், 8ல செவ்வாய் புதன் சூரியன், 11ல சனிக்கேது உட்கார்ந்துருக்கு. நவாம்சம்ல பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, நவாம்சம் அப்படின்றது ரிஷப லக்கணம். லக்கணத்துல மாந்தி, மிதுனத்துல குரு சனி, கன்னில ராகு, தனுசுல செவ்வாய், கும்பத்துல சூரியன் சுக்கிரன் புதன், மீனத்துல கேது, மேஷத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாப்ல. இதுதான் அந்த ஜாதக அமைப்பு. லக்கணம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், கொஞ்சம் கெத்தான லக்கணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். இவங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னாச்சுன்னா, இவங்களை பார்த்து யாரும் சும்மா இருக்காங்களா அப்படின்னு மாதிரி கேட்டவே கூடாது. கேட்டாச்சு அப்படின்னாச்சுன்னா இவங்களுக்கு பயங்கரமான கோவம் வரும். நான் என்ன சும்மையா உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி புங்கி எந்திரிச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு டைப்பு. யாரு தனுசு லக்கணத்துக்காரங்களை பூராமே இந்த பாயிண்ட சொல்லுங்க, பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். இப்ப நடக்கக்கூடிய தசை அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா குரு தசை கேது புத்தி ஓடிட்டு இருக்குது. 16/1/2027 வரைக்கும் குரு தசா கேது புத்தி தான். இந்த பையன் பிறந்திருக்கக்கூடிய காலங்கள்ல சந்திர தசையில தான் ஓடி இருக்கு. 8 வருஷம் 6 மாசம் 24 நாள் இருந்திருக்குது. இத ஜாதக அமைப்புக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஏன் கல்யாணம் ஆகல அப்படின்றது ரீசன் பாக்குறோம். ஏன் கல்யாணம் ஆகல? தசை குரு தசை தான் நடந்துட்டு இருக்குது. குரு 2ல தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. 2ல உட்கார்ந்துக்கூடிய குரு எப்படின்னாச்சுன்னா ஒரு நல்ல பலனை தானே தரணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு எதிர்பார்ப்புகளோட இருப்போம். திருமணம் ஆகாததுக்கு ஐயா ஐயா இது பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன ஐயா? எந்த ஊர் பொருந்தவங்க? சென்னை. இது ஸ்கிரீன் தெரியல யாருக்கும்? ஸ்கிரீன் தெரியல. தெரியல. இந்த லக்கணத்தை பொறுத்தளவுல லக்கணாதிபதியும் 4ஆம் இடத்த அதிபதியும் யார் அப்படின்னா குரு தான். அவர் 2ல என்ன பண்றாரு, நீசம் ஆகுறாரு. இந்த நீசம் பெற்ற கிரகங்கள் ஒரு தன்மையை தரும். என்ன அப்படின்னா, நீசம் பெற்றாச்சுன்னா நீசத்தன்மையை முதல்ல புத்தெடுத்தான், அடுத்தல நீச பங்கத்தின் தன்மையை தரும். முதல்ல நீச பலனை செஞ்சிரும், செஞ்சதுக்கு அப்புறம் தான் அதோட பங்கத்தோட தன்மை அதுக்கு அடுத்தல தான் கொடுக்கும். இங்க குரு லக்னாதிபதியும் 4ஆம் வீட்டு அதிபதியுமான குரு 2ல் பலம் அளந்து விட்டார். 2வது காரணம் 7ல் சுக்கிரன். எப்போதுமே 7ல சுக்கிரன் இருந்தாச்சு அப்படின்னா களத்திரக்காரகன்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன் என்ன பண்ணக்கூடாதுன்னா 7ல உட்காரக்கூடாது. அது காரக பவனாஸ்தி அப்படின்ற ஒரு தன்மையிலையும் வரும். இது 2வது ரீசன். அடுத்தல பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதியான புதன், 7ஆம் வீட்டு அதிபதியான புதன் 8ல போய் மறைஞ்சிட்டாப்ல. 8ல போய் மறைஞ்சிட்டாப்ல. அடுத்தல பாருங்க, சரி சுக்கிரன் தான் 7ல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு, அது காரக பவனாசியா இல்லையான்றத கன்ஃபார்ம் பண்ணுவோமோ அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நவம்சத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் 10ல போய் உட்கார்ந்து இருப்பாரு நிஷ்பலத்தோட தன்மையில. ஏன்னா
திக்பலத்துல வந்தா என்ன ஆயிட்டுக்குன்னா குருவும் புதனும் லக்கணத்தில் திக்பலம், 4ஆம் இடத்துல சுக்கிரனும் சந்திரனும் திக்பலம் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். சனி 7ல, செவ்வாய் சூரியன் 10ல திக்பலம். இது அப்படி மாறி ஒரு தன்மையில வரும். சுக்கிரன் 10ல் இருப்பது நிஷ்பலமாகிறார். அப்ப அந்த இடத்துல சுக்கிரன் பொதுவான ஒரு தன்மையில கடத்திரக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் பலமளந்த தன்மையில இருக்கிறார் அப்படின்ற மட்டும் நினைச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, சனிக்கேது எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு கேள்வி உண்டு அப்படின்றத போன ஒரு விவகாரத்து பாடத்திலேயே சொல்லி இருக்கிறேன். இந்த இடத்துல 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனிக்கேது என்னுடைய ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்ற ஒரு கேள்வி கட்டாயம் இந்த ஜாதகருக்கு இருக்கும். அந்த கேள்வியை தான் இப்போதைக்கு என்ன பண்ணிருக்காங்க, கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு நம்மகிட்டே கேட்டிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றோம். சனி தாமதத்தையும் கேது தடையும் சொல்கிறார் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தல பாருங்க, 11ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாப்ல 7ல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. 7ல போய் உட்கார்ந்து இருந்தாலும் அங்கேயே என்னாச்சு, பணமளந்த தன்மையில தான் வந்தாச்சு. அடுத்தல எப்போதுமே சரி, எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்தாலும் திருமணம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வரும்போது லக்னம் இல்லைன்னா லக்னாதிபதி, 7ஆம் வீட்டு அதிபதி, 11ஆம் வீட்டு அதிபதி, இந்த 3 பேரும் கொஞ்சம் பலமா இருக்கணும். லக்னம் இல்லைன்னா லக்னாதிபதி, 7ஆம் வீட்டு அதிபதி, 11ஆம் வீட்டு அதிபதி, இந்த 3 பேரை யாராவது என்ன பண்ணிக்கணும், 3 பேருமே நல்ல பலமா இருந்தாங்கன்னா உடனடியா திருமணம். அப்படி இல்லை அப்படின்னுச்சுன்னா இங்க பலமளந்த தன்மையில தான் வருது. பாத்தீங்க அப்படின்னுச்சுன்னா லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு நீசமாயிடுறாரு. 1. 7ஆம் வீட்டு அதிபதி 8ல போயிட்டாப்ல, அது 2. 11ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் அந்த இடத்துல சனிக்கேது இருந்து வீடு கொடுத்தவரும் என்ன பண்ணிட்டாரு, 10ஆம் இடத்துல நவம்சத்துல 10ஆம் இடத்துல போய் நிஷ்பலம் ஆயிட்டாரு. அப்போ 1, 7, 11 கட்டாச்சு. இவருக்கு திருமணம் இல்லை, இதுவரைக்கும் இல்லை. சரி சார், லக்கணத்துல இருந்து பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் எப்படி சார் இருக்காரு அப்படின்னு மாதிரி பாத்தீங்கன்னா, சூரியனும் 8ல மறைவு. 11ல இருக்கக்கூடிய சனிக்கேது லக்கண தொடர்புகள்ல வரும். ஏன்னா கேது ரிவர்ஸ்ல இருந்தாலும் சரி, பாஸ்ல இருந்தாலும் சரி, 3, 11 தொடர்புகள் மாதிரி சொல்லும் போது கேது என்ன ஆயிட்டு லக்கணத்தை தொடுது, சனியும் லக்கணத்தை தொடுகிறார். லக்கணத்துக்கு சனிக்கேது தொடர்புகள் என்பது இருக்குது. அதனால அதுவும் போயிடுச்சு. முக்கியமா இன்னொரு ரீசன் ஒண்ணு சொல்றேன். பாரம்பரிய விதிப்படி அப்படின்னு மாதிரி சொல்லும் போது, பாரம்பரிய விதிப்படின்னு சொல்லும் போது குரு ஜாதகரை சொல்வார். குரு ஜாதகரை சொல்வார். சுக்கிரன் பொதுவான கடத்திரக்காரகராக வருவார். இது ஆண் ஜாதகத்துல. பெண் ஜாதகத்துல எப்படி வரும் அப்படின்னாச்சுன்னா, சுக்கிரன் ஜாதகராகவும் குரு கணவராகவும் வருவார். நாடி முறைப்படி செவ்வாயாவும் வருவார். இந்த 2 ஆப்ஷன்ல எது வேணாலும் எடுத்துக்கணும். எப்போதுமே ராகு கேது அப்படின்றது ஒரு துருவம் டு இன்னொரு துருவம் 1, 7 கான்செப்ட்ல தான் அது எப்பவுமே இருக்கும். இது குருவையும் ஆண் ஜாதகத்தில் குருவையும் சுக்கிரனையும் ராகு கேது அச்சுக்கள் பிரித்தால் அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாகிறது. பெண்களோட ஜாதகத்துல சுக்கிரனும் செவ்வாயும் ஒரு பிரிவு பிரிச்சதுனாலோ இல்லைன்னா சுக்கிரனை குருவையும் பிரிச்சதுனாலோ அங்க திருமண வாழ்க்கை என்பது கொஞ்சம் கேள்விக்குறியாக மாறுகிறது அப்படின்னு மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னுச்சுன்னா, குருவையும் சுக்கிரனையும் ராகு கேது அச்சுக்கள் என்பது பிரிக்கிறது. இந்த இடத்துல ராகு கேது அச்சுக்கள் குருவையும் சுக்கிரனையும் பிரிக்கிறது. இந்த பிரிக்கிறது என்ன ஆயிட்டுச்சுன்னா, ஒரு தாமத திருமணத்தையோ இல்லைன்னா திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாத தன்மையோ கட்டாயம் தரும். சரி, இந்த அச்சு ராசியில மட்டும்தான் பார்க்கணுமா இல்ல நவம்சத்திலையும் பார்க்கணுமா அப்படின்னாச்சுன்னா, ராசிலையும் நவம்சத்திலையும் சேர்ந்த மாதிரியே பாருங்க. நவம்சத்துல சேர்ந்திருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா தாமத திருமணம் திருமணம் ஆயிடுச்சுன்னா அவங்க கூடிக்கிடுவாங்க. நவம்சத்திலையும் பிரிச்சது அப்படின்னாச்சுன்னா அங்க திருமண வாழ்க்கையில் பிரச்சனை என்பது கட்டாயம் உண்டு அப்படின்ற மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஜாதக அமைப்புக்கு மியூட் போடுங்க. இந்த ஜாதகத்துல ராகு கேது அச்சுக்கள் என்பது டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணி விட்டுருவேன் ப்ளீஸ்.
மியூட் போடுங்க. இந்த ராகுகேது அச்சுக்கள் என்பது கட்டாயம் என்னாச்சுக்கு யாரை பிரிக்குது? குருவையும் சுக்கிரனையும் பிரிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இந்த ஜாதகத்துல இருக்குது. இது திருமணம் ஆகாததுக்கு உண்டான ஒரு கண்டிஷனாவே வந்துட்டு இருக்கும். சரி சார், திருமணம் ஆகாது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துட்டோம். ஆனா குரு தசை தான் நடந்துட்டு இருக்குது, குடும்பத்துலதான் இருக்குது. இங்க நீச பங்கம் வேற, குரு நீச பங்கம். நீச பங்கத்துக்கு உண்டான ரூல் என்ன அப்படின்ற மாதிரி பேட்டிங்க அப்படின்னு சொன்னா, சந்திரனுக்கு கேந்திரங்களிலோ கோணங்களிலோ இந்த குரு வந்தாச்சு அப்படின்னால அது என்னச்சுக்கும் நீசபங்கத்தோட தன்மை தரும். இல்லைன்னா வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சமானாலும் நீசபங்கத்தின் தன்மை தரும் அப்படின்னாச்சுன்னா, இங்க வீடு கொடுத்தவன் உச்சம், வீடு கொடுத்த உச்சம். சந்திரனுக்கு கோணத்துலதான் இருக்குது, யாரு? குரு இருக்கிறாரு. அப்ப இங்க நீசபங்கம்னு எடுத்துக்கலாமான தாராளம் நீசபங்கம்னு எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அப்ப இது வரைக்கும் 85ல பிறந்த ஜாதகர் அப்படின்னா வயசு இப்ப 42. இப்போவாத கல்யாணத்தை தருமா அப்படின்றதுக்காக வராங்க. கட்டாயம் கல்யாணத்தை தரும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை கொடுத்துருக்குறோம். சரி, இதனால வரைக்கும் திருமணம் ஆகாததுக்கு என்ன ரீசனா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி பாருங்க. சந்திர தசா 8 வருஷம் 6 மாசம் 24 நாள் இருந்திருக்கு. இந்த சந்திர தசா அப்படின்னு சொல்லும் போது 85ல இருந்து நீங்க கணக்கு பாத்தீங்க அப்படின்னா 9 வருஷம்னு நீங்க கணக்கு போட்டுக்கிடுங்க. 9 வருஷம் அப்படின்னு மாதிரி கணக்கு போட்டீங்க என்ன 94. அதுக்கு அடுத்தால செவ்வாய் ஒரு 7 வருஷம், அது ஒரு 6 16. ராகு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அது ஒரு 18 வருஷம். 34 வயசு ஆயிருக்கணும். 34 வயசுக்கு அப்புறம் என்ன இருக்குது? ஆட்டோமேட்டிக்கா குருதசை உள்ளுக்குள்ளாவது. ராகு தசை இந்த ஜாதகருக்கு ஏன் கல்யாணத்தை தரல அப்படின்றது மட்டும்தான் ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஏன்னா செவ்வாயில சின்ன வயசுல முடிஞ்சு போச்சு. ராகு தசை அப்படின்னு சொல்லும் போது ராகு எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாருன்னு பாருங்க. பூர்வ புண்ணியத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் 8ல் நீசமாகிறார். அப்ப ராகு தசை கல்யாணத்தை தந்திருக்குமா அப்படின்னாச்சுன்னா அங்க தரதுக்குண்டான சூழல் இல்ல. ராகுகேதுக்களை பொறுத்தளவுல நம்ம எப்படி பலன் எடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா, ஒண்ணு சாரநாதனை பாருங்க, ஒண்ணு சாரநாதன் எந்த சாரத்துல நிக்கிறார் அப்படின்றத பாருங்க. 2வது வீடு கொடுத்தவன் நிலைமையை பாருங்க. ராகுகேதுக்களுக்கு மட்டும் சாரநாதன் அப்படின்றது சொல்லும் போது இங்க யார் வரா அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, பரணி சாரத்துல நிக்குது. பரணி சாரத்துல அப்படிங்கிறது சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இதுல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. காரக பாவனஸ்தில போய் உட்கார்ந்தாச்சு, அது ஒண்ணு. வீடு கொடுத்த செவ்வாய் எடுன்றது என்ன ஆயிட்டாரு? ஆட்டோமேட்டிக்கா 8ல போயிட்டாப்ல, 8ல போய் நீசமாயிட்டாப்ல. ஆனா அங்க பாக்கியாதிபதியோட தன்மை உள்ளுக்குள்ள என்றாவது 8க்கு தான் என்றாவது. ஆனா 8 என்பது மறைவுஸ்தானமாக இருந்து அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னா பலன் கொடுக்க முடியல அப்படின்னு அர்த்தம். காரணம் என்னன்னா, லக்னாதிபதி நீசம், செவ்வாயும் நீசம். குரு வந்து என்ன பண்றாரு? 2ல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. செவ்வாய் நீசமான ஒரு செவ்வாய் நீசனான குருவனை பார்க்கிறார். அவ்வளவுதான். அப்ப இது உச்சபலனை தந்திருக்கணும்ல அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, ஆமா இது உச்சபலனை தந்திருக்கணும். உச்சம் பெற்ற கிரகங்கள் அனைத்தும் தன்னுடைய காரகத்துவத்தை அலட்சியப்படுத்துகிறது. ஆட்சி பெற்ற கிரகங்கள் அனைத்தும் ஜாதகருக்கு உதவாமல் போகிறது. நீசம் பெற்ற கிரகங்கள் அனைத்தும் அந்த காரகத்துவத்துக்காக இயங்குகிறது. எந்த ஜாதகத்துல வேணாலும் இந்த ரூலை வந்து பண்ணி பாருங்க. என்ன சார், எந்த ஜாதகத்துல வேணாலும் நீங்க அதை ஃபுல்லா பண்ணி பாருங்க. உச்சம் பெற்ற கிரகங்கள் தனது காரகத்துவத்தை அலட்சியப்படுத்துகிறது. நீசம் பெற்ற கிரகங்கள் தனது காரகத்துவத்திற்காக இயங்குகிறது. ஆட்சி பெற்ற கிரகங்கள் ஜாதகருக்கு உதவாமல் போகிறது. இந்த தன்மையில தான் என்ன இருக்கு, இந்த கிரகங்களோட ஒர்க்கபிள் இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்ப இந்த ஜாதகத்தை பொறுத்த அளவுல நீசம் பெற்ற கிரகம் அப்படின்றத நீசம் பெற்ற கிரகத்தாலே பார்க்கப்படுவதில் ஒண்ணு. அப்போ இந்த குரு தசையாவது இவருக்கு நல்ல பலனை தருமா அப்படின்னு மாதிரி கேட்டீங்கன்னா, கொஞ்சம் லேட் ஆகி தரும். ஆனா முடியக்கூடிய கண்டிஷன்ல தான் இருக்குது. தாராளம் இப்ப என்ன பண்ணிக்கலாம், திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை ஜாதகரை செய்ய சொல்லி இருக்கிறோம். ரைட்டுங்களா? அப்ப இந்த தசா புத்திகள் அப்படின்றது திருமண காலத்திற்கு ஒத்து வந்த ஒரு தசா புத்தியாக இருந்தால் மட்டுமே காலாகாலத்தில் அவர்களுக்கு திருமணம் நடக்கிறது.
தசா புத்தி வந்து என்ன இருக்குதோ தோஷத்தை செய்யுமா அப்படின்னு சொன்னா இந்த ஜாதகத்துல செய்யறத நீங்க பார்க்கலாம். இந்த ஜாதகத்துல தசா புத்தி காலங்கள் வந்து இவர் ஜாதகருக்கு ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு தான் அர்த்தம். 1, 5, 9 ஒத்து உழைக்கல சார். இங்க என்னமா 1, 5, 9 அந்த பாவம் அந்த இது ஒத்து உழைக்கல, ஒத்துழைக்கல, பாதிக்கதான் செய்யுது. ராகு கேதுக்கள் வந்து என்ன இருக்கு, 5லதான் போய் உட்கார்ந்து இருக்குது. 9ஆம் வீட்டு அதிபதி 8ல போயிட்டாப்ல. எல்லாமே இப்போ ஒரு நெகட்டிவான தாட்லயே போய் உட்கார்ந்து இருக்குது. சரிதானா ஐயா? எனக்கு ஒரு டவுட் ஐயா. சொல்லுங்க. இப்போ உபயலக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி பாதகாதி, அவர் புதன் வந்து 8ஆம் இடத்துல மறைகிறது நல்லது. ஆனா அவருக்கு வீடு கொடுத்தவன் சந்திரன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால புதன் கல்யாணத்தை கொடுக்கலன்னு எடுத்துக்கலாமா? புதன் தாராளமா எடுத்துக்கலாம்ப்பா. இந்த இடத்துல இவருக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு உறுதியான காரணமே அதுதான். பாக்கியாதிபதியான சூரியன் சூரியன் 8ல அவருக்கு 12ல மறைஞ்சிட்டாரு. அவர் பாக்கியாதிபதி சூரியன் அவருக்கு 12ல மறைஞ்சாலும் இந்த 7ஆம் வீட்டு அதிபதியான பாதகாதிபதி கூட சேரும் போது அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு நல்ல பலனா தரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ உபயலக்கணமா இருந்து என்ன இருக்கணும், இவருக்கும் கல்யாணம்ன்றது உண்டு அப்படின்னு இது வரைக்கும் ஆகல, இனிமையாக ஆகுமா? ஆகும். காரணம் என்ன அப்படின்னு இப்ப கேது புத்தி ஓடிட்டு இருக்குது. கேது யோகியானவர். சரி, கேதுவுக்கு வீடு கொடுத்தவராரு எப்படி இருக்காரு அப்படின்னு மாதிரி பாத்தீங்கன்னா அவரு என்ன பண்றாரு, 7ஆம் இடத்துல வந்து என்ன பண்றாரு, போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ கலத்தரத்தை கட்டாயம் தந்தே ஆகணும் அப்படின்னு மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? அப்ப இவருக்கு கல்யாணம் ஆகும். லேட்டா அதுக்கு உண்டான காரணங்களை நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம், அனலைஸ் பண்ணிட்டோம். சரிங்களா ஐயா? ஒரே ஒரு டவுட். இப்போ பாதகாதிபதி மறைஞ்சா நல்லது அப்படின்னு எடுக்கிறோம் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சரத்துக்கு வந்து 2, 7 வந்து பாதகாதிபதியை 12ல மறைவு அப்படின்னா துலா லக்னமுக்கு அது நல்லதுன்னு எடுத்தாலும் இந்த 2, 7 இந்த குடும்பஸ்தானம்ங்கிறது அங்க அஃபெக்ட் ஆகும் தானே? கட்டாயமா ஏதோ ஒண்ணு கொடுத்து ஒண்ணு கெடுத்துருமா. இந்த ஜாதகத்துல டவுட் கேளுங்க, அது பொதுவான கருத்தை நம்ம வச்சுக்கலாம். என்ன கேட்கணும்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் ஏதோ ஒண்ணு கொடுத்து ஒண்ணு கெடுத்துரும். ரைட்டுங்களா? ஒண்ணு கெடுத்துரும். அப்புறம் இந்த ஜாதகத்துல வந்து இப்போ குருவும் நீசும் செவ்வாயும் நீசம் இல்லைங்களா? ஆமா. அப்போ குருவும் செவ்வாய பாக்குறாங்க, செவ்வாயும் குருவை பாக்குறாங்க. அப்ப 2 பேருமே நீசபங்கம் தானே? 2 பேருக்குமே நீசபங்கம் தான். ஓகே சார், ஓகே. ஆனாலும் செவ்வாய் தசை அப்படின்றது ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. ராகு தசை அப்படின்னு சொல்லும் போது ஆல்ரெடி அது வீடு கொடுத்தவங்க வந்து மறைஞ்சாச்சு. 7ஆம் இடத்து அதிபதி என்ன பண்ணியாச்சு, சாரம் கொடுத்தவரும் நிஷ்பலமாயிட்டாரு. அப்ப இங்க ராகு வந்து அந்த ஒரு நல்ல பலனை தரதுக்கு உண்டான இது ஒரு பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஆமா சார், ஆமா. ஆனா குரு திசையில கட்டாயம் நடக்கும் அப்படின்னு மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், தாராளம் எடுத்துக்கலாம் அப்படின்றதுதான் கான்செப்ட். சரிங்களா? அப்ப தசாபத்தி காலங்கள் வந்து திருமணத்துக்கு ஒத்துழைக்கணும். இந்த ஜாதகத்துல இப்பதான் ஒத்துழைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட். ஹலோ சார், சொல்லுங்கண்ணா. இந்த திக்பலம் நிஷ்பலம்ங்கிறது ராசி கட்டத்தில் மட்டும் பார்க்கணுமா இல்ல நவாம்சத்திலையும் பார்க்கணுமா? ஏன்னா ராசி கட்டத்துல மட்டும்தான் பாக்குறது. ஆனா நிஷ்பலம் அப்படின்றது வந்து கம்பேரிசன் டு நவாம்சம் தான். அதாவது காமனாவே ராசி கட்டத்துலதான் பாக்குறது. சரி. ஆனா அந்த கிரகங்களோட இன்னும் பலவீனங்களை கூட கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நவாம்சத்தை பார்க்கணும். நவம்ச கட்டமே கிரகங்களோட பலவீனங்களை காட்டக்கூடியது அப்படின்னு தான் சொல்லணும். ரைட்டுங்களா? சந்திரபுத்தியில கல்யாணம் நடக்குதுல்ல சார்? இப்ப குருதசை சந்திரபுத்தியில கல்யாணம் நடக்கும்ல இவருக்கு? இந்த கேது புத்தியிலேயே நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இங்க குரு வக்ரம் இல்லையா? ஆமா, குரு வக்ரம் தான். யாரு இல்லன்னா இங்க வக்ரம் அடினாலும் நீச்ச வக்ரம் நல்ல பலனை செய்யும்னா. நீச்ச வக்ரம் நல்ல பலனை பண்ணுமா? கட்டாயமா பண்ணும். இந்த இடத்துல நீச பங்கத்துக்கு உண்டான அறிகுறி நிறைய இருக்குது. ஓகே. அப்ப கொஞ்சம் லேட்டா நடக்கும் அப்படின்றதுதான் நம்ம அர்த்தம். சரிங்களா? ஓகே. இப்போதான் கேள்வி என்ன ஆயிடுச்சு சொல்லுங்கண்ணா. ஐயா வணக்கம். இந்த ஜாதகத்தை வந்து நவாம்சத்துல சுக்கிரன் வந்து
11ல தானே ஐயா இருக்காரு, 10ல நிஷ்பலம் நீங்க. இல்லடா, லக்கணம் வந்து இல்ல மூலம் 2 வரணும். அது மூலம் 1 1ஆம் பாதம் வந்துருச்சு. இருந்தது, 2ஆ இருந்ததுன்னா மூலம் 2 நிஷ்பலம். வரணும், 2 வரணும். அது 1ன்னு வந்துருச்சு. இல்ல, நான் வந்து ஆப்ல போடும்போது எனக்கு வந்து என்ன இருக்குதுன்னா, ஓகே சூரியன் வந்து கும்பத்துல நடக்குது. சூரியன் சுக்கிரன் புதன். நீங்க எந்த சரிங்க. ஆப் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு வந்து இங்க 10ஆம் இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே ஓகே. இல்ல இதுல மூலம் 1 லக்ன புள்ளி இருந்தது, அப்ப இந்த 2 மூலம் 2 இருந்ததுன்னா வரணும். அது வந்துடும். ஓகே டைம் ஏதோ ஓகே ஐயா. இதாகல நினைக்கிறேன். ஓகே மூலம் 2 தான் எனக்கு வந்திருக்குது. ஓகே இல்ல, இது அவங்க அண்ணா எடுத்துக்கிறது வேற. ஆனா நான் எடுத்திருக்கிறது ஆப்ல வந்து நான் என்னோட கைடன்ஸ்க்காக எடுத்திருக்கிறேன். சரிங்களா? சரிங்க ஐயா, நன்றிங்க. ரைட். நெக்ஸ்ட் ஏன்னா அடுத்த நம்ம என்ன பண்ணிக்கிடுங்க, அடுத்த திருமணம் ஆகாத ஜாதகங்களுக்கு இன்னொன்னு வரேன். 21/11/84 புதன்கிழமை பிறந்திருக்கிறாப்புல. 4:25 சாயந்தரம், அது மாலையில பிறந்திருக்கிறாங்க. 4:25க்கு சுவாதி நட்சத்திரம், கிருஷ்ணபட்ச சதுர்த்தி திதி, மீனம் மிதுனம் கன்னி தனுசு திதி சூன்யமாவது, பத்திரை கரணம், சௌபாகிய யோகம், சுக்கிரன் யோகி, குரு அவயோகி. லக்கணம்னு பாத்தீங்கன்னா மேஷ லக்கணம், 2ல ராகு. அடுத்தல 7ல வந்து சந்திரனும் சனியும், 8ல புதன் கேது சூரியன், 9ல சுக்கிரன் குரு, 10ல சுப்பம். நவம்சத்துல அடின மாதிரி பாத்தீங்கன்னா கடக லக்கணம், லக்கணத்துல மாந்தி, சூரியன் சுக்கிரன் கேது வந்து சிம்மத்துல, குரு கன்னியில, கும்பத்துல சந்திரன் ராகு, புதன் மீனத்துல, மேஷத்துல சுப்பம், ரிஷபத்துல சனி. நடக்கக்கூடிய தசா புத்தி எடின மாதிரி பாத்தீங்கன்னா புதன் தசா புதன் புத்தி இப்போதைக்கு ஓடிட்டு இருக்குது. 8/5/2026 இருந்து ஆரம்பிச்சு 8/5/43 வரைக்கும் இருக்குது. 2043 வரைக்கும் இப்போதைக்கு புதன் புத்தி 28 வரைக்கும் இருக்குது. 4/10/2028 வரைக்கும். இந்த பையனுக்கு தசா இருப்பு புத்தி எடின மாதிரி சொன்னீங்கன்னா ராகு தசா 6 வருஷம் 5 மாசம் 15 நாள் இருந்திருக்குது. 84ல பிறந்தவர் என்னாச்சுன்னா 91ல வந்து என்ன ஆயிட்டு ராகுதசம் முடிஞ்சிருக்கும். அதுல இருந்து ஒரு 16 வருஷம், 16/6/22 அப்படின்னு சொல்லும் போது 41 வயசு முடிஞ்சிருச்சு. 42 இப்ப நடப்பு தசாபுத்திகளை கணக்கு எடுத்துட்டு இருக்கிறோம்ப்பா. சரிங்களா? குருதசையும் சனி தசையும் முடிஞ்சிருக்குது இந்த ஜாதகருக்கு. ரைட்டா? குருதசை 22 வருஷத்துல முடிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்தால சனி வந்து என்ன இருக்குது உங்களுக்கு ஒரு 19 வருஷம். இந்த 19 வருஷமும் இந்த சனி வந்து இவருக்கு ஏன் திருமணத்தை தரல அப்படின்றத இந்த ஜாதகத்தோட கேள்வி. குருதசம் முடியும் போது 22 வயசு தான். அப்ப 41 வயசு வரைக்கும் சனி தசை வந்திருக்கணும். சனி தசையில வந்து இவருக்கு கல்யாணம் ஆயிருக்குமா அப்படின்னு மாதிரி இருந்துச்சுன்னா ஆயிருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஏன் திருமணத்தை தரல அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா வரும். மேஷ லக்கணம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சனி 10-11க்குரியவரா வருவார். லக்கணத்துக்கு பாதகாதிபதியான சனி 7ஆம் இடத்தில் உச்சம். 7ஆம் இடத்தில் உச்சம். ஆரம்பத்துல இந்த போன ஜாதகத்திலே சொல்லியிருப்போம், உச்சமற்ற கிரகங்கள் தனது காரகத்துவத்தை உதறி தள்ளுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து 7ஆம் இடத்துல போய் உச்சமாகிறது. இவருக்கு ஆசைகள் இருந்தா என்ன பண்ணிடுறாரு, அலட்சியப்படுத்துறாரு. தனக்கு லாபம் வரக்கூடிய அதுல போறாமே வேண்டாம் 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 என்ற மாதிரி கழிச்சு விடுறாரு. இந்த இடத்துல 4ஆம் இடத்து அதிபதியான சந்திரன், மேஷ லக்கணத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் சனி கூட போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. தோஷம் அளவீடுகள்னு பாத்தீங்கன்னா இது புணர்ப்பு தோஷத்துக்கு உண்டான ஒரு சனியோட காலிலையோ இல்லைன்னா சந்திரனோட காலிலையோ என்ன ஆயிட்டு ஒவ்வொரு கிரகங்களும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னாயிட்டுக்கும் அது புணர்ப்பு தோஷமாக உருவெடுக்கிறது அப்படின்ற மாதிரி அர்த்தமாகும். இந்த இடத்துல மேஷ லக்கணத்துக்கு 10-11க்குரிய சனி உச்சமாவது 1, 4ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்குது, திருமணத்தை வேண்டாம் அப்படின்ற மாதிரி உதறி தள்ளுறாரு. சரி, லக்கணமாவது நல்லா இருக்கா, லக்னாதிபதியாவது நல்லா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா லக்னாதிபதி நல்லாவே இருக்காரு, 10ல போய் உச்சமாயிடுவாரு.
லக்னாதிபதி உச்சமாகி 7ஆம் இடத்துல போய் என்ன ஆயிட்டு இருக்குது, பாதகாதிபதி போய் உச்சமாகுதாரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இங்க 1-7-11 கனெக்டிவிட்டி ஆகுதா ஆகலையா? அப்போ இவர் என்ன பண்ணாரு, பொருளாதாரத்துல நான் மேல வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாரு, உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. உச்சமற்ற கிரகங்கள் தனது காரகத்துவத்தை வளர்ச்சியப்படுத்துகிறதுன்னா அங்க தொழிலுக்காக இவர் என்ன பண்றாரு, நான் தொழில ஷைன் பண்ணதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெண்டிங்ல போடுறாரு. பெண்டிங்ல போட்டு கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா சனி தசையே முடிஞ்சு போச்சு. சனி தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் புதன் தசையில தான் இவருக்கு கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு ஒரு ஏக்கமே வருது. அது வரைக்கும் ஏக்கமே வரல. இப்போ உடந்த கையில கொடுத்துட்டு என்ன பண்ணிடுறாரு, சார் எனக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. புதன் தசை புதன் புத்தி இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது, இப்பதான் கையில கொடுக்குறாரு. சரி, லக்னாதிபதி இருந்த வீட்டு அதிபதி அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய சனியும் என்ன பண்றாரு, 7ல போய் உச்சமாகிறாரு. திருமணம் என்றாலே இங்க அலட்சிப்படுத்தக்கூடிய ஒரு நோக்கம் வந்து இருக்கிறது. இது நம்பர் பாயிண்ட் 1. சனிச்சந்திரன் சேர்க்க உணர்வு தோஷத்தை சொல்லும். சரி, எல்லாருக்குமே இந்த மாதிரி சனிச்சந்திரன் சேர்க்க இருந்ததுன்னா திருமணத்தை வந்து எல்லாத்துக்குமே தாமதப்படுத்துமா அப்படின்னா தாமதப்படுத்தணும் செய்யுது, இல்லைன்னு சொல்ல. இதுக்கு ரெமெடி அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். எந்த மாதிரி கொடுப்பீங்கன்னா ஸ்பீடு தான் ரெமெடி. இவர் போய் எந்த இடத்துல போய் பொண்ணை பார்த்துட்டு வந்தாலும் அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிரும். சனிச்சந்திரன் சேர்க்கை இவர் போய் எந்த இடத்துல போய் பொண்ணை பார்த்துட்டு வந்தாலும் அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிரும், இவருக்கு கல்யாணம் ஆகாது. 6 அமர யோசனை பண்ணி அதுக்கு இடத்துல அந்த வீட்டுக்கு போவாங்க. அதுக்குள்ள என்னத்துக்கு வேற ஒருத்த கொடுத்துட்டு போயிருவோம். இதுதான் அங்க நடந்துட்டு இருக்கு. இல்லம்மா, சனிச்சந்திரன் சேர்க்கை இப்படித்தாம்மா இருக்குது. இவங்க எந்த வீட்டுல போய் பொண்ணு பார்த்தாங்களோ அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிருக்கு. அப்ப இவங்க என்ன சார் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, பேக்ரவுண்ட் மத்த ஐட்டங்களை பூரா என்ன பண்ண பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடியே விசாரிச்சு முடிச்சிடணும். இன்னைக்கு போய் பொண்ணை பார்க்கணும், நாளை காலையில மாப்பிள்ளை விட பார்க்கறதுக்கு வர சொல்லணும், நாளன்னைக்கு நிச்சயதாம்பூலம், அடுத்த வாரத்துல கல்யாணம். இந்த மாதிரி கொண்டு போனாங்கன்னு மட்டும்தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்குது. அதாவது விசாரிக்கிறதுக்கு உண்டான தன்மை வந்து நீங்க முதல்லயே எடுத்துக்கிடுங்க. ஸ்பீடு அப்படின்றத வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிடுங்க, கல்யாணத்துக்கு உண்டான ஸ்பீடை வந்து கூட்டிக்கிடுங்க. அவ்வளவுதான். வணக்கம் சார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருந்தாக்கா கல்யாணம் சீக்கிரம் நடந்துடும் சார். அதேதான். இவன் போனவொடனே என்ன பண்ணிக்கணும், பேரம் பேசவே கூடாது. அந்த இடத்துல நான் வந்து பொண்ணை பார்க்க வந்துட்டேன், நீ மாப்பிள்ளை கூட பார்க்க வாயா அப்படின்னு கூப்பிடணும். நான் விசாரிச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன் அதே மாதிரி சொன்னா அப்படின்னா நீ விசாரிக்க வேண்டாம் வைக்க வேண்டாம், பார்த்துட்டு வந்து அதுக்கு இடத்துல விசாரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கட்டின புடவையோட நீங்க கூட்டு வந்து தாலி கட்டியாச்சுன்னா ஓகே ஆயிரும். அவ்வளவுதான். அடுத்தல இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் எப்போதுமே கொஞ்சம் தாமத திருமணத்தை தான் தருது. இது ஆரம்பத்துல என்ன இருக்குன்னா தாமத திருமணம் அப்படியே மாதிரி சொல்லிட்டே கொஞ்சம் என்ன பண்ணி இருப்பாங்களா, பெண்டிங்ல போட்டிருப்பாங்க. அவ்வளவுதான். ஒரு 30 வயசு ஆகட்டுமே, ஆனாக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமே, இந்த ஒரு தன்மையில கொஞ்சம் லேட் ஆனது, ரொம்ப லேட்டு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். எப்போதுமே 7ஆம் இடத்திற்கு அப்படின்னு சொல்லும் போது சனிச்சந்திரன் தொடர்புகள் வந்து திருமண வாழ்க்கை வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரியதா மாறுது. எந்தெந்த குரூப் அப்படின்றத முதல்ல சொல்லியிருக்கிறோம். செவ்வாய் சனி பார்வையோ இல்லைன்னா சந்திரன் சனி பார்வைகளோ என்ன இருக்குது 7ஆம் இடத்திற்கு இருந்ததுன்னா அது வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஜாதகங்களாக மாறுகிறது. திருமண வாழ்க்கையை வந்து கொஞ்சம் கசப்புகளை உருவாக்குகிறது அப்படின்னு அர்த்தம். இவர் பயப்படுறதே அதுக்காக தான் பயப்படுறாரு, ஜாதகரே பயப்படுறது அதுக்காக தான் பயப்படுறாரு அப்படின்னு மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆனா சந்திரன் 7ல இருக்கும்போது ஜாதகரும் அழகா இருப்பாரு, வரக்கூடிய மனைவி அழகா தான் இருப்பாங்க. அப்ப இவருடைய எதிர்பார்ப்பு என்பது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, ஐஸ்வர்யாயே எனக்கு முன்னாடியே வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. எங்க இருந்து கிடைக்க, அதனாலே டிலே ஆனாலும் ஆச்சரியப்படுத்துக்கு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஐஸ்வர்யாவே கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்க ஏதாவது போட்டுக்கிட்டுப்பா, சரிங்களா? அழகான மனைவி வேணும் அப்படின்றதுக்காகவே திருமணத்தை வந்து என்ன பண்ணிக்கலாம், தள்ளி போட்டுக்கிட்டே வரக்கூடிய ஆட்கள்ல இவரும் ஒருத்தர். இந்த ஜாதகம் சுட்டி காட்டக்கூடிய அமைப்பு இப்படித்தான் இருக்கு. அடுத்தல இந்த ஜாதகத்தை பொறுத்த அளவுல பாருங்க, அடுத்தல செவ்வாய் சனி பார்வைகள் வந்து எந்த இடத்துல விழுது அப்படின்ற மாதிரி பாருங்க. செவ்வாய் சனி
பார்வைகள் என்பது எதுல விழுது அப்படின்னு மாதிரி பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல போய் விழுந்திருக்கும். செவ்வாய் சனி பார்வைகள் என்பது 4ஆம் இடத்துக்கு. செவ்வாய் 10ல இருந்து பாக்குறது 7ஆம் பார்வையை எதிர பார்ப்பாரு, 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. சனி 10ஆம் பார்வையா அதே 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. எந்த ஒரு ஜாதகத்திலையும் 4ஆம் இடம் கெட்டால் மறு திருமணத்திற்கு போகும் அப்படின்றது ஒரு விதி உண்டு. 4ஆம் இடம் எல்லா ஜாதகத்திலையும் நல்லதான் இருக்கணும். விவாகரத்து பெற்ற ஜாதகங்கள்ல முக்காவாசி ஜாதகங்கள், அதாவது ஒரு 75% வந்து 4ஆம் இடம் கெட்டிருக்கும். இந்த ஜாதகத்திலேயே செவ்வாய் சனி பார்வைகள் என்னமா 4ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருந்தா மறு திருமணத்துக்கு போகுதுன்னு சொல்றோம். போகாதுமா, போகாது. நம்ம உறுதியாவே அடிக்கலாம். சரி. இங்க செவ்வாய் சனி பார்வைகள் என்பது 4ஆம் இடத்துக்கு வந்து விழுந்திருக்குது. ஆமா, கெட்டு போயிடுச்சு. 4ஆம் இடம் கெட்டாச்சு. கண்டிப்பா. சரி, வீட்டு அதிபதியாக நல்லா இருக்காங்க அப்படின்னு மாதிரி பாத்தீங்கன்னா இருந்த வீட்டு அதிபதி 7ல போய் உட்கார்ந்து இருக்கிறார். உச்சம் பெற்ற சனி கூட. அப்ப இதுவரை ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னு மாதிரி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா உச்சமற்ற கிரகத்தோட தானே போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால இவருக்கு கல்யாணம் ஆகும், ஆனா எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத சுட்டி காட்டக்கூடிய ஜாதகம். ரைட்டுங்களா? இது 2வது ஜாதகத்துக்கு நம்ம உண்டான ஒரு ஆய்வு பலனா எடுத்துக்கிறோம். இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுல புணர்ப்பு தோஷத்துக்கு உண்டான ரெமெடி அப்படின்றது இப்படித்தான் இருக்கும். எந்த அளவுக்கு ஸ்பீடா முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்பீடா அவங்களுக்கு கல்யாணம் நடத்துரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை வந்து கொஞ்சம் பெண்டிங்ல போடுவோமே அப்படின்னு மாதிரி நினைச்சிட்டு, சரி இன்னைக்கு போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டோம், நாளைக்கு பாத்துக்கலாம், இல்ல நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னச்சுன்னா 3ஆவது போகும்போதே இதை விட நல்ல இடமா நாங்க பேசி வச்சிருந்தோம், அதனால நாங்க முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு தன்மை அங்க வந்துரும் அப்படின்றதுதான் அர்த்தம். ரைட்டுங்களா? வணக்கம் சார். இப்போ இந்த லக்னத்துக்கு 3, 6 கூடியவன் இருக்காங்க. அவன் 8ல போயிட்டான். ஆனா இவருக்கு இந்த திசையில கல்யாணத்தை பண்ணி வைப்பாரா? தாராளம் பண்ணி வைப்பாருமா, தாராளம் பண்ணி வைப்பாரு. எந்த புத்தியில நடக்கும் எடுத்துக்கலாம். ஏன்னா 8ஆம் இடம் அப்படின்றதுல வந்து செவ்வாயோட வீட்டுலதான் இருக்காப்புல. இருந்த வீட்டு அதிபதி வந்து என்ன பண்றாப்புல, உச்சமா இருக்காரு. உச்சமா இருக்காரு லக்னாதிபதி. அப்போ லக்னத்துக்கு உச்சமாகும் போது லக்னாதிபதியே ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அப்ப இவரோட பிடிவாதத்தின் பேர்ல தான் நடக்கும். இவரோட எந்த புத்தியில நடக்கும்னு எடுத்துக்கலாம். இதுல எந்த புத்தியில எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இப்போதைக்கு சுக்கிரதசை புதன் புத்தி போயிட்டு இருக்குது. இதுக்கு அடுத்த வந்து என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா கேது புத்தி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு இல்ல. சுக்கிர புத்தியில நடக்கலாம்ல, நடக்கலாம். அப்படின்றது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடியது. ஆமா, நடக்கலாம். குரு அந்த இடத்துல ஆட்சியாவும் இருக்கிறாரு. அப்ப இவருக்கு திருமணம் என்பது நடந்தால் எப்ப நடக்கணும்? சுக்கிர புத்தியில் நடத்துறோம் அப்படின்னு மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? வணக்கம் ஐயா. உங்களுக்கு வந்து காதல் திருமணம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? சுக்கிரதசை சுக்கிர புத்தி வந்தா? சுக்கிரதசை சுக்கிர புத்தி வந்தாவா? சுக்கிரதசை வர்றதுக்கு இன்னும் நாள் இருக்கப்பா. இவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தீங்களே இப்போ. எப்ப இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கு வந்து இப்ப நடந்துட்டு இருக்கிறது புதன் தசை புதன் புத்தி. ஓ சரி சரி. சுக்கிர புத்தி நடக்கும்போது நடக்குங்களா? ஏன்னா 2 புதனும் காதலுக்கு அதிபதி, சுக்கிரனுக்கும் காதலுக்கு அதிபதி. அதனால இப்போதைக்கு கேது வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து குறைவு. ஆனாலும் கேது புத்தியுமே இருந்த வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லப்படுறது வந்து உச்சவத்துலதான் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆக மொத்தம் சூரிய கிரகஸ்தமும் இருக்கே, அந்த கேது பகவான் இருந்தாலும் அதுவும் தோஷத்தை இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த இடத்துல கேள்விக்குறியா மாறுது. ஆமா, அது குரு பார்த்தா சரியாகும். குரு இங்க இருந்து பாக்க கணக்கு வருங்களா? பாக்குறதுனால சரியாகுங்களா? இங்க குரு இந்த இடத்துக்கு ஆமா கிராஸா இருந்து பார்த்தா சான்ஸ் இருக்கு. பக்கத்துல இருக்கிறதுனால பாக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை போல. இருக்கிற ஜாதகத்தை மட்டும் வச்சு பேசுவோம், சரியா? இதுல வச்சுதான் சார் சொல்றேன், இதுல உள்ளதுதான் சொல்றேன். ஏன்னா இது பக்கத்துல இருக்கிறதுனால. அப்போ குரு பார்வை இருந்து இந்த இடத்துல இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? தப்பு கிடையாது. ஆமா சரிங்க. அப்போ கேது புத்தியில நடக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஆனா சுக்கிர புத்தியில நடக்கிறதுக்கு உண்டான தன்மை வந்து அதிகமாவே இருக்குது அப்படின்னு மாதிரி எடுத்துக்கணும், சரிங்களா? சரிங்க. அடுத்த 3வது ஜாதகமா பார்ப்போம்.
டேட் ஆஃப் பர்த் வந்து 5/11/80. ஞாயிற்றுக்கிழமை இப்ப பிறந்திருக்கிறாப்ல 12:20 மதியம். மக நட்சத்திரம், கிருஷ்ணபட்சம், துவாதசி திதி, மகர துலாம் திதி சூன்யம், சுப நாம யோகம், தைதல கர்ணம், சூரியன் யோகி, அவயோகி சனி. இலக்கணம்னு பாத்தீங்கன்னா தனுசு லக்கணம் தான். 2ல கேது, 3ல மாந்தி, 8ல ராகு, 9ல சந்திரன் சுக்கிரன், 10ல சூரியன் குரு சனி, 11ல புதன், 12ல செவ்வாய். பாத்தீங்க இதுல மகர லக்னம் வருது சார். மகர லக்னம் மகர லக்னம் போட்டு ஒரு சாதத்தை மாத்துங்க, அந்த ஜாதகத்தை போடுங்க. கரெக்டுங்களா? தானே இந்த ஜாதகம் தானே? 5/11/80. ஓகே, 5/11/80 மகர லக்னம் வருது. மகர லக்னம் வருதா? சரி, மகர லக்னம் பண்ணி நீங்க போட்டுக்கிடுங்கண்ணா. ரைட்டா? மகர லக்னம், லக்கணத்துல கேது. ரைட்டா? இந்த ஜாதகத்தைப்படியே நம்ம அடுத்துல பதில் சொல்றோம். சரிங்களா? மகர லக்னம், லக்கணத்துல வந்து கேது, 2ல மாந்தி, 7ல ராகு, 8ல சந்திரன் சுக்கிரன், 9ல சூரியன் குரு சனி, 10ல புதன், 11ல செவ்வாய். இந்த ஜாதகத்தின்படி இப்ப நடக்கக்கூடிய தசை அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா செவ்வாய் தசை சூரிய புத்தி. இப்ப நடக்கக்கூடிய தசை செவ்வாய் தசை சூரிய புத்தி 3/9/2026 வரைக்கும் இருக்குது. பையன் பிறந்திருக்கும் போது கேது தசையில பிறந்திருக்கிறப்பல 3 வருஷம் 5 மாசம் 27 நாள் இருப்பு. இப்ப இந்த ஜாதகம் இப்ப அமைப்புப்படி அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சார், ஹஸ்த நட்சத்திரம் எப்படி கேது தசை வரும்? ஹஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திர தசை தானே வரும். ஹஸ்த நட்சத்திரம் மக நட்சத்திரம்னா இதுல காமிக்கிறது ஆயுள் ஜாதகம் 3ன்றது ஹஸ்த நட்சத்திரம் காட்டுது. தண்ணீர் இருக்கு சார். 5/11/80 ஞாயிற்றுக்கிழமை. ஆமா சார், சந்திரன் வந்து கன்னி கட்டத்துல இருக்கிறதுனால கன்னி ராசி கணக்கு தான் வருது. டயத்தை பார்த்து போடுங்க சார். 12:30 12:20 காமிக்கிறீங்க. 12:20 10 நிமிஷம் வித்தியாசத்துல வந்து அவ்வளவு தூரத்துக்கு வராது இல்ல. ரைட் தான். ஏன்னா இந்த ஜாதகத்தை அப்படி கொஞ்சம் கேன்சல் பண்ணிருங்க. ஓகே ஓகே, அடுத்த ஜாதகத்தை பிடிப்போம். 27/3/85 போடுங்க. 27/3/1985. ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம். 2ஆம் பாதம் விழுந்திருக்குன்னா 3ஆம் பாதம் தான். ரோகிணி 3 தான். ரோகிணி 3 தான். ரைட்டு. புதன் 27/3/1985 புதன்கிழமை 4:30 சாயந்தரம். ரோகிணி 3ஆம் பாதம். சுக்லபட்ச சஷ்டி திதி, மேச சிம்ம திதி சூன்யம், ஆயுஷ்மான் யோகம், கௌரவ கர்ணம், கேது யோகி, ராகு அவயோகி. இந்த ஜாதகத்துல வந்து லக்கணம் அப்படின்றது வந்து சிம்ம லக்கணம். லக்கணம் சிம்ம லக்கணம். துலாத்துல கேது, 4ஆம் இடத்துல சனி, 6ல குரு, 8ல சூரியன் புதன் சுக்கிரன், 9ல செவ்வாய் ராகு, 10ல சந்திரன், 11ல மாந்தி. நவம்ச லக்கணம் கடகம். செவ்வாய் சனி 2ஆம் இடத்துல, சூரியன் துலாம், ராகு தனுசுல, மகரத்துல மாந்தி, புதன் சுக்கிரன் வந்து கும்பத்துல, ரிஷபத்துல குரு, மிதுனத்துல சந்திரன் கேது. இந்த ஜாதக அமைப்பு படி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கும். முதல்ல இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுல லக்கணம் என்பது பாத்தீங்கன்னா சிம்ம லக்கணம். எந்த திதியில பிறந்திருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா சஷ்டி திதியில பிறந்திருக்கிறாங்க. இந்த சஷ்டி திதி அப்படின்னு சொல்லக்கூடியது மேஷமும் சிம்மமும் திதி சூன்யமா வரும். திதி சூன்யம் அப்படின்றது ஒரு வெறுமையை சொல்லக்கூடிய ஒரு அம்சம். திதி சூன்யம் என்பது ஒரு வெறுமையை சொல்லக்கூடிய அம்சம். லக்கணமே திதி சூன்யமானால் அவங்களுக்கு எதுலையுமே திருப்தி என்பதே வரவே வராது. எந்த விஷயத்திலையும் திருப்தி என்பது வராது.
1000 பொண்ணா காமிச்சாலும் சரி, 1000த்துலயும் நொட்டனோட சொல்லிட்டு இருப்பாங்க. யாரு? லக்கணத்தை சூன்யம் உள்ள ஆட்கள். இப்ப இந்த ஜாதகத்தை பொறுத்தளவு லக்கணத்தை சூன்யம் அப்படின்றது இருக்குது. எதுலையுமே திருப்தி வரக்கூடாத ஒரு தன்மை. இந்த ஜாதகத்திலையும் பாருங்க, நவாம்சத்துல 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி உட்கார்ந்துருக்கும். இந்த செவ்வாய் சனி நவாம்சத்துல செயற்கை மட்டும்தான் பாக்குறோமே தவிர பார்வைகள் நவாம்சத்துல கிடையாது. அப்படிங்கும் போது 2ஆம் இடம் அப்படின்றது செவ்வாய் சனி இருக்கிறதுனால குடும்பம் அமைய தாமதம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். சரி, இதுல பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு 8ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்று அவர் என்ன பண்றாரு? 6ல போய் நீசமாகறாரு. இந்த 6ல நீசமாகக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது என்ன இருக்குது? புத்திர பாக்கிய கோளாறுகளை இந்த இடத்துல சுட்டி காட்டக்கூடிய ஒரு அம்சங்களாக மாறும். இந்த ஜாதகத்திலையும் பாத்தீங்க என்னத்துனா செவ்வாய் சனி தொடர்புகள் எதுவும் இருக்குதா அப்படின்னு மாதிரி பாத்தீங்க என்னத்துனா, செவ்வாய் 9ல இருந்து தனது 8ஆம் பார்வையாக என்ன பண்றாரு? 4ஆம் இடத்தை பாக்குறாரு. செவ்வாயோட 8ஆம் பார்வை அப்படின்றது ஒரு ரகசியத்தை சொல்லக்கூடிய ஒரு பார்வை. இந்த ரகசிய பார்வையெல்லாம் 4ஆம் இடத்துல நிற்க போது இந்த 4ஆம் இடம் ஒழுக்கத்தையும் சொல்லக்கூடிய ஒரு அம்சங்களாக மாறும். இந்த இடத்துல ஒழுக்கத்துல ஒரு கேள்விக்குறியாவே விழுந்திருக்கு. லக்கணத்துக்கு அப்படின்னு சொல்லும் போது கேது தொடர்பு உள்ளுக்குள்ள என்றாது. சனியோட தொடர்பு வருதா அப்படின்னு மாதிரி பாத்தீங்கன்னா சனியோட தொடர்பும் வருகிறது. லக்கணத்துக்கு கேதுவும் சனியும், சனி 10ஆம் பார்வையாக இதே லக்கணத்தை போய் பாக்குறாரு. கேது ரிவர்ஸ் பார்வை 3ஆம் இடத்துலயும் என்ன பண்ணி இருக்காப்ல. இங்க சனி கேது தொடர்புகள் ஜாதகருக்கே விழுது அப்படின்றதுனால அதை பற்றிய கேள்வி இவருக்கு இருக்கத்தான் செய்யுது. தன்னை பற்றிய கேள்வியே இவருக்கு வந்திருக்கு. லக்னாதிபதி எங்கட போய் உட்கார்ந்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தாச்சு. 2ஆம் இடத்து அதிபதியும் 8ல போய் உட்கார்ந்துருக்கிறாரு நீசமாகி. சரிதானா? லக்னாதிபதி 8ல போனா ஜாதகரே ஒரு கேள்வி கேட்க. அதேதான் நானும் சொல்ல வரேன். இங்கேயே ஒரு கேள்விக்குறியா மாறிடுச்சு. 2ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீசமாகிறாரு. எங்க போய்? 8ஆம் இடத்துல போய். ஆமா, சரி. இதுல ஒரு பாசிட்டிவான ஒரு அம்சம் இருக்குதே, சுக்கிரன் உச்சம் நல்லா சார். சுக்கிரன் உச்சம் பெற்ற கிரகத்தினால என்ன இருக்குதுன்னா புதனோட நீசம் என்பது அந்த இடத்துல என்ன இருக்குது? அடிபட்டு போகுதுன்னு கூட எடுத்துக்கலாம். நீச பங்கம் ஆயிடுச்சுன்னு கூட எடுத்துக்கலாம். இது தனிப்பட்ட ஒரு கருத்தை என்ன அப்படின்னு சுக்கிரன் பொதுவான களத்திராதிபதி உச்சம் பெறுவது அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கு பொண்டாட்டியை மதிக்காத ஒரு தன்மையை தரும். அதாவது பொண்டாட்டி என்னிட இல்ல, பெண்களை மதிக்காதவராக இந்த ஜாதகர் மாறுகிறார். பெண்களை மதிக்காதவராக இந்த ஜாதகர் மாறுகிறார். 12ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் தனது வீட்டுக்கு நேரா பாதகத்துல போய் உச்சமாகிறாரு. தனது வீட்டுக்கு பாதகத்துல லக்கணத்துக்கு 10ல போய் என்ன பண்றாரு? உச்சமாகிறாரு. சந்திரன் நிஷ்பலமாகிறார் அப்படின்றது அர்த்தம். உச்சமாகி நிஷ்பலமாகிறார். உச்சம் பெற்று புரோஜனம் இல்லை அப்படின்றது அர்த்தமாயிருக்கு. நடப்பு தசாபுத்தி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு தசா 5-8 தான். இந்த 5-8 நீசமாயே என்ன பண்றாரு? தசாபுத்தி நடத்துறாரு. நீச பங்கமாயிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்னு பங்கமாயிருச்சு. சந்திரனுக்கு கோணத்துல குரு உட்கார்ந்துருக்கிறாரு. சந்திரனுக்கு கோணத்துல என்ன பண்றாரு? குரு உட்கார்ந்துருக்கிறாரு. நீச பங்கம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. சந்திரனுக்கு கேந்திர கோணங்களில் இருந்தால் இந்த நீசபட்ச கிரகங்கள் தனது பலத்தை இழந்து விடுகிறது. ரைட்டு, இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? இழந்தாச்சு. அப்ப நீசம் என்ன ஆயிட்டு? நீசம் இல்லை அப்படின்னு மாதிரி எடுத்துக்கிறோம். ஆரம்பத்திலே சொன்னேன், நீசம் பெற்ற கிரகங்கள் நீச பலனை செய்து விட்ட பிறகே தனது பலனை செய்யும், நீச பங்கத்தோட பலனை செய்யும். அப்ப இந்த இடத்துல இப்ப நடப்பு தசா காலம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா குரு தசா தான் இப்போ ஓடிட்டு இருந்து. எந்த புத்தி காலம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சந்திர புத்தி காலம் இப்போதைக்கு ஓடிட்டு இருக்குது 11/1/2027 வரைக்கும். அப்ப இந்த சந்திர புத்தி காலம் இவருக்கு கல்யாணத்தை தருமா அப்படின்னு சொன்னா
பலமளந்த தன்மையில சந்திரன் இருக்கிறதுனால இங்க என்ன ஆயிடுக்காது, சந்திரன் வந்து இங்க முழுக்க முழுக்க என்ன தர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த செவ்வாய் புத்தி ஆயிட்டு மாதிரி சொல்றோம். செவ்வாய் ராகு கூட போய் சேர்ந்திருக்கிறாப்புல. அப்போ செவ்வாய் வந்து என்னாட்டுக்கு பாக்கியத்தையும் தரணும், பாதகத்தையும் தரணும். இந்த சந்திர புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னாட்டுக்கு இவருக்கு திருமண வாழ்க்கை என்பது உண்டு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. திருமண வாழ்க்கை என்பது இவருக்கு உண்டு, இப்போதைக்கு என்னாட்டுக்குது டைம் வந்து சரியில்லை என்ற மாதிரி மட்டும் சொல்லி முடிச்சோம். அப்போ இவருக்கு இது திருமணம் ஆகிறதுக்கு என்ன சார் வழிவகை பண்ணணும்? வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். வேற எதுவும் சொல்லுங்கம்மா. சார் செவ்வாய் வந்து லக்னத்துக்கு பாதகாதிபதியா இருந்தாலும் திதி சூன்யத்துல மாட்டினால பலனை தருவார்னு சொல்ல வரீங்களா? ஆமா, லக்ன பாதகாதிபதி தன்மை அவர் வந்து நெகட்டிவா மாத்துறாரு, அவ்வளவுதான். ஓகே ஓகே. அப்போ இந்த செவ்வ புத்தி காலம் கட்டாயம் என்ன ஆயிட்டு இவருக்கு திருமணத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், ரைட்டுங்களா? ஓகேங்க. அப்போ இந்த மாதிரியான ஜாதகங்கள்ல இப்ப திருமணம் ஆகாததுக்கு உண்டான தன்மைகளை பூரா நம்ம என்ன பண்ணிட்டோம், விழா வரைய அலசிட்டோம். அடுத்த ஜாதக அமைப்பு ஒண்ணு பாக்குறோம். கல்யாணம் ஆயிடுச்சியா, காதல் கல்யாணம் தான். காதல் கல்யாணம் நடந்ததா கப்புள்ஸ். இந்த காதல் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு 4 மாசத்துல பிரிவினையை நோக்கி போயிடுறாங்க. 4 மாசத்துல பிரிவினையை நோக்கி போயிடுறாங்க. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க, டைவர்ஸும் கிடைச்சிருக்கு. இதுக்கு என்ன சார் சோர்ஸ் மாதிரி கேட்கிறோம். அந்த ஜாதகத்தை பூரா அனலைஸ் பண்ணுவோம். ஆணோட ஜாதகத்துல டேட் ஆஃப் பர்த் வந்து 4/1/93. 11/4 பெண்ணோட ஜாதகம். இது 11/4 பெண்ணோட ஜாதகம். பெண்ணோட ஜாதகம். ஒரு நிமிஷம். சந்திரன் பூசத்துல 4/1/93 6:18 PM. ரைட். இந்த ஆணோட ஜாதகத்துல வந்து 4/1/93 பிறந்திருக்காப்புல. மாலை பொழுது 6:18 பிறந்திருக்கிறாங்க. திங்கக்கிழமை சுக்கிரன் தான் யோகி. சாத்தியன் அமயோகத்துல பிறந்ததுனால குரு அபயோகி ஆகிறாரு. தனுசு மீனம் திதி சூன்யமாவது. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். வந்து கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். ஆணோட நட்சத்திரத்துல குருவும் புதனும் பரிவர்த்தனையில ஆயிடுச்சு. பரிவர்த்தனையில என் ஜாதக அமைப்பு வந்து நல்லா குரு ஸ்ட்ராங் ஆயிடுறாரு, பாதகாதிபதி ஸ்ட்ராங் ஆயிடுறாரு. லக்கணம் அப்படின்றது மிதுன லக்கணம். லக்கணத்துல போய் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறப்பல 2ஆம் இடத்துல மாந்தி, 4ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கிறாங்க. 6ல ராகு, 7ல புதனும் சூரியனும், 8ல சனி, 9ல சுக்கிரன், 11ல சந்திரன், 12ல கேது. சரி, இந்த ஜாதகத்துக்கு லவ்வுக்கு உண்டான அஃபெக்ஷன் இருக்கா? இருக்கு சார். பொதுவா காதல்னாலே 5ஆம் இடத்து அதிபதியை தான் நம்ம எடுப்போம். இந்த 5ஆம் இடத்து அதிபதி அப்படியே என்ன பண்றாருன்னா 9ல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. நம்ம ஜாதகத்துல வந்து ஒரு விதியை சொல்லுவோம். என்னச்சுன்னா, தேடி வரக்கூடிய பாவகம் அப்படின்றது 5ஆம் இடம். நீங்கள் தேடி போகக்கூடிய பாவகம் என்பது 9ஆம் பாவகம். தேடி வருவது 5, தேடி போவது 9. இங்க தேடி வரக்கூடிய 5ஆம் பாவத்தின் அதிபதி தேடி போகக்கூடிய லெவல்ல உட்கார்ந்து இருக்கிறாரு 9ல. யாரோட சாரம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ராகுவோட சாரத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. சுக்கிரன் ராகுவோட சாரத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. லக்னாதிபதியான புதன் 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ நம்ம இப்ப சாதாரணமா என்ன சொல்லுவோம், பழகியவரே மனைவியாக வருவார் அப்படின்ற மாதிரி எடுப்போம். 7ஆம் இடத்துல சூரியனும் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. கௌரவம் பார்க்கக்கூடியவராகவும் இருப்பார். ஜாதகருக்கு தெரிஞ்சவர் தான், பழக்க வழக்கத்துலதான் வருவாரு, பழகியவர் தான், மனைவியா வராரு. வரக்கூடிய மனைவியை கௌரவம் பார்ப்பாரு, ஈகோ உண்டு. அதுவும் தனுசு லக்கணத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. தனுசுல போய் உட்கார்ந்தாச்சுன்னா ஈகோ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும்.
5ஆம் அதிபதி சுக்கிரன் 9ல போய் உட்கார்ந்துருக்கும் போது கும்பத்தோட தன்மை வருது. இந்த கும்பத்துல வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னாச்சுன்னா, காம திரிகோணங்கள்ல 11ஆம் திரிகோணமா வரும். 3, 7, 11ல 11. இந்த காற்று ராசிகள் பூராமே காம ராசிகளாக வரும். காம ராசிகள் பூராமே லவ்ல விடும். ஒரு 75% கும்பராசிகள் பூராமே காதல் கல்யாணம் தான் பண்ணிருக்கு. நம்மளோட ஆய்வுல வந்து நிறைய காதல் கல்யாணத்தை பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா அதுல கும்பராசி கட்டாயம் இருக்கும். கும்பராசி கும்பலக்கணம் ஏதாவது ஒண்ணு இருக்கும். நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க, தப்பு கிடையாது. ரைட். இங்க 9ல போய் உட்கார்ந்துருக்காப்புல யாரு? 5ஆம் வீட்டு அதிபதி. லவ் அஃபெக்ஷன் என்பது கட்டாயம் வந்தாச்சு. சுக்கிரன் வந்து ராகு சாரா இருக்கிறதுனால என்ன ஆயிடுக்கும், ஆசைப்பட்டதை அடைஞ்சே தீரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய உருவாக்கிறோம். காதல் கல்யாணம் அப்படின்றது வந்தாச்சு. சரி, படிக்கும் போது இப்பெல்லாம் பழகும் போது அடிக்கடி பார்த்து பழகுறவரு அப்படின்னாச்சுன்னா அந்த இடத்துல லக்னாதிபதியும் 4ஆம் வீட்டு அதிபதியுமான புதன் நடி சொல்லி 7ல போய் உட்காந்துருக்காருன்னா படிக்கிறப்பவே லவ். கூட படிச்ச பொண்ணையே தான் இவர் என்ன பண்ணி இருக்கிறாரு, அந்த கூட படிச்ச காலேஜ்ல படிக்கும் பொண்ணு, இந்த காலேஜ்ல ஜூனியராக தான் இருக்கிறதா ஒரு பொண்ணை வந்து என்ன பண்றாரு, லவ் பண்றாரு. லவ் பண்ணி அந்த பொண்ணே என்ன பண்ணிட்டாப்ல சக்சஸ் கொண்டு வராப்ல. 6ல் இருக்கக்கூடிய ராகு சக்சஸை தரும். 6ல இருக்கக்கூடிய ராகு சக்சஸ கொடுக்குது. சக்சஸ கொடுத்தது அடுத்தல என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் பிரச்சனைகளையும் தரும். சரி, இந்த ஜாதக அமைப்பு படி என்னாச்சுன்னா காதல் கல்யாணத்துல முடிஞ்சாச்சு. பிரிவினை வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எதெல்லாம் சொல்லிச்சு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா செவ்வாய் சனியை தான் நம்ம மேக்சிமம் எடுக்க வேண்டியிருக்கும். செவ்வாய் லக்கணத்திலிருந்து தனது 8ஆம் பார்வையாக 8ல் ஆட்சி பெற்ற சனியை பார்க்கிறார். அப்போ 8ஆம் இடம் அப்படின்றது அந்த இடத்துல ஒரு பாதகத்தை தருது. பாதகம்னு கூட சொல்ல முடியாது, ஒரு வம்பு வழக்கு பிரச்சனைகளை தரும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். 8ஆம் இடத்துக்கு உள்ள விழுது. எப்போதுமே ராகுகள் வந்து 3, 6, 11ல இருந்தா நல்ல பலன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்போம். இதே மாதிரி 6ல இருக்கக்கூடிய ராகு நல்ல பலன் தந்துட்டு கல்யாணத்துல முடிஞ்சாச்சு. கல்யாணத்துல முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனையை தரக்கூடிய ஒரு அம்சம் எந்த இடத்துல வருதுன்னு பாத்தீங்கன்னா சனி செவ்வாய் இதோட தொடர்புகள் வந்து என்ன ஆயிட்டு இருக்குது, அந்த இடத்துல பிரச்சனைகளை தருது. செவ்வாய் 8ஆம் பார்வையாக சனியை பார்க்கிறார். ராகு வந்து 3ஆம் பார்வையாக அதே சனியை பார்க்கிறார். பிரச்சனை வந்து ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்கம்மா. 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல பாதகாதிபதி, அதை ராகு 3ஆம் பார்வையை பார்க்கிறாரு, செவ்வாயும் 4ஆம் பார்வையை பார்க்கிறாரு. அதனால சுகஸ்தானம் அடிப்பட்டதுனால இவங்களுக்கு செவ்வாய் தனியை பார்த்தா பெரியவன்னு வந்துருச்சு எடுத்துக்கலாமா? வந்துருச்சு அப்படின்னு தான் எடுக்கணும். அதுதான் கரெக்டும் கூட. ஆனா இங்க செவ்வாய் சனி அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல கரெக்டா பார்வை பாக்குறது 8ஆம் இடத்தை தான் பாக்குது. அதுக்காக எடுத்தாங்க. ரைட்டுங்களா? செவ்வாயின் 8ஆம் பார்வையில் சனி இருக்கிறார். ரைட்டுங்களா? இப்ப சனி செவ்வாய் ராகு தொடர்புகள் வந்து என்ன ஆயிட்டு 8ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. ஆனா இந்த இடத்துல வந்து குருவோட பார்வை வந்து என்ன ஆயிட்டு இருக்குதுன்னா அதே இந்த 8ஆம் இடத்துக்கு வந்து விழுது. அப்போ வம்பு வழக்குகள் அவங்களுக்குள்ள இருக்குதா இல்லையா அப்படின்றது வெளியே தெரியவே இல்லை. அதான் மேட்ரு. கோர்ட்ல கேஸ் போடும் போதுதான் உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கிறதே வெளியே தெரியுது. சரி, இந்த பிரச்சனைக்கு மூல காரணமாக என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுக்கிறோம். இந்த பிரச்சனைகளுக்கு பிரிவினையை நோக்கி போகக்கூடிய லெவலுக்கு என்ன சார் பிரச்சனை இருக்கும் என்ற மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னு இதை அப்படி மாற்றி பாருங்க. எந்த ஒரு ஜாதகத்திலையும் சுக்கிரன் சூரியன் இடைவெளிகள் என்பது ஜாஸ்தியாவும் இருக்கக்கூடாது, குறையாமவும் இருக்கக்கூடாது. ஜாஸ்தியாவும் இருக்கக்கூடாது, குறையாமவும் இருக்கக்கூடாது, மீடியத்துலதான் இருக்கணும். இங்க தாம்பத்திய பிரச்சனையா இருக்குமா? வந்தாச்சு. இதுதான் தாம்பத்திய பிரச்சனை. சூரியன் வந்து என்ன பண்றாரு, 7ல உட்கார்ந்துருக்கிறாரு. சுக்கிரன் வந்து என்ன பண்றாப்ல 9ல உட்கார்ந்து இருக்கிறாப்ல. இடைவெளி அப்படின்றது கிட்டத்தட்ட 45 டிகிரி ஆயிடுச்சு. அப்போ பிரச்சனை வந்து தீவிரப்படுத்தினது யாரு அப்படின்னு மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகர் வந்து என்ன பண்றாரு, தாம்பத்தியத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றது வெளியே தெரியாம அப்படியே என்ன பண்ணிட்டாப்ல தாலி கட்டாப்ல. தாலி கட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா பிரச்சனைகள் வந்து வேற மாதிரி ஆகுது. அந்த பொண்ணோட ஜாதகத்துக்கு அப்படி வெளியே வந்துடும். இந்த பொண்ணோட ஜாதகத்துக்கு அப்படின்னு மாதிரி பாத்தீங்கன்னா கண்ணில் இருக்கணும். இங்கேயே 4ஆம் இடம் என்ன ஆயிடுச்சு,
கட்டாச்சு, 4ஆம் இடம் கட்டாச்சு, 7ஆம் இடம் கட்டாச்சு, 10ஆம் இடமும் போச்சு. ஓகேங்களா? லக்கணத்துல இருந்து 4ல இருந்து செவ்வா 7ஆம் இடத்துல ஆல்ரெடி சூரியன், 10ஆம் இடத்துல ஆட்டோமேட்டிக்கா சனி உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ சனியின் 10ஆம் பார்வை சூரியனுக்கும் செவ்வாயின் 4ஆம் பார்வை லக்கணத்துல வந்து 7க்கும் விழுந்துச்சு. 7ஆம் இடம் டோட்டல் காலி. சரி, இந்த டோட்டல் காலி ஆயிடுச்சுன்னா இதுக்கு தாலி பாக்கியம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு மாதிரி பாத்தீங்கன்னா லக்னாதிபதியே 8ல போய் உட்காந்துருக்கிறார் தாலி பாக்கியத்துக்காக. அப்போ இந்த பொண்ணுக்கு தாலி என்பது 2 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? புதன் போய் 8ல போய் உட்காந்துருக்கிறார். இந்த ஒரு அமைப்பு இந்த ஜாதகத்துல இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா அப்படியே என்ன ஆயிடுச்சு மாறுது. 4 செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம் இல்லையா? செவ்வாய் 4 இங்க ஆல்ரெடி 4 இங்கேயும் கெட்டு போச்சு, அங்கேயும் கெட்டு போச்சு. சார் இவங்களுக்கு எப்ப திருமணம் ஆச்சு? இவங்களுக்கு திருமணம் வந்து அக்யூரேசியான டேட் வந்து எனக்கு தெரியலப்பா. இவங்க வந்து என்கிட்ட கன்சல்டிங்காக வந்தவங்க. கன்சல்டிங் வந்தவன்ட்ட உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு அப்படின்னு என்னால என்ன பண்ண முடியல, கேட்க முடியல. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா கோர்ட்ல அந்த பொண்ணு கேஸ் போட்டதுக்கு அப்புறம் இவங்க வந்தாங்க. அந்த பொண்ணு வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு பிரிவினை ஜாதகமா இருக்குது, அதனால கேட்டேன். அதனாலதான் சொல்றேன், இது வந்து பிரிஞ்சுதான் போகும். அந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் ஆகும்பா, நீ பேசாம என்ன பண்ணிக்கோ, வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லி இவன்ட்ட பையனுக்கு அனுப்புனேன். இந்த பையனுக்கு வந்து உடல் ரீதியான குறைகளை வந்து சரி பண்றதுக்கு உண்டான கைடன்ஸ் கொடுத்தோம். அப்படித்தான். ரைட்டுங்களா? இந்த பையனுக்கு வந்து பிரச்சனை அப்படின்றது எதுலதான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணி இருக்கிறோம், நம்ம கைடன்ஸ் கொடுத்து அனுப்பி இருக்கிறோம். அந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் ஆகும் அப்படின்றது உறுதியாவே முடிஞ்சு போச்சு. சார் நீங்க சொன்ன மாதிரி 7வது இடத்துல சூரியன் ஈகோ இருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கும் அதே சூரியன் தான் 7ல இருக்காங்க. அப்ப 2 பேருக்கும் ஈகோ தான். தெரியுதுங்களா? ஆமா, 2 பேருக்குமே ஈகோ தான். அதான் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இருவருக்கும் லக்னாதிபதி பலம் இழந்து, இருவருக்கும் 7ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்து, இருவருக்கும் 4ஆம் இடம் சுகஸ்தானம் செவ்வாய் சனியால் பாதிக்கப்பட்டு 3 இந்த பாவத்தினால்தான் இவங்களுடைய பிரச்சனையே. லக்னாதிபதி பலம் இழந்தது, 4ஆம் வீடு இருவருக்குமே கெட்டு போனது, 7ஆம் சூரியன் உட்கார்ந்திருந்தது. 7ஆம் வீட்டுல சூரியன் என்னதுனால கணவன் தான் டாமினேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாரு, மனைவி தான் டாமினேஷன் பண்ணணும்னு நினைக்கிறார். அதிகாரம். அதனால ஈகோ பிரச்சனையில தான் இவங்களுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஜாதக அமைப்புக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னுச்சுன்னா தாராளம் போய் தெரியுது. இந்த 2 என்ன இருக்குது, லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி இருக்குது. கல்யாணம் பண்ணாலும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியல. அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியாம என்னாச்சு, கோர்ட்டு போயிடுச்சு. கோர்ட்டு போனதுக்கு அப்புறம் என்னாச்சு, டிவோர்ஸ் லெவல்ல கூட்டு போயிடுச்சு. அதோட இல்லாம இந்த பெண்ணுக்கு 7ஆம் அதிபதி 11ல போய் உட்கார்ந்ததுனால இருதாறு அமைப்பு 7ஆம் அதிபதி 11ல போய் உட்கார்ந்துருக்காரு. அது உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. அதனால இந்த பெண்ணுக்கு அது வலுவாயிருச்சு. 7ஆம் இடத்துல 11ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஹலோ சார், எல்லாருக்கும் ஒரு விண்ணப்பம். ஒருத்தர் பேசுங்க. 3 பேர் சேர்ந்து பேசுறீங்க. இது யோகி முருகனோட கிளாஸ். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. கொஞ்சம் ஒவ்வொருத்தரா பேசுங்க. இது வந்து இப்போதைக்கு நம்ம ராஜன் சார், ஓகே சார், இதுக்கு இந்த ஜாதக அமைப்புக்கு வந்து இப்படித்தான் இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிட்டோம், டெபினேஷன் கொடுத்து முடிச்சிட்டோம். இதுக்கு ரீசன் அப்படின்னு மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதகத்திலையுமே 4ஆம் இடம் வலுவா இருக்குதா இல்லையான்றத முதல்ல திருமண பொருத்தத்துல பாத்துருங்க. 4ஆம் இடம் வலுவா இருந்த ஜாதகங்கள் பூராமே என்ன இருக்குதுன்னு நல்லாவே இருக்குது. 4ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் 3 கிரகங்கள் தான் நான் அடிக்கடி சொல்லக்கூடியது, செவ்வாய் சனி சூரியன். இந்த 3 கிரகங்கள் வந்து என்ன இருக்கும், இந்த 4ஆம் இடத்தை வந்து பாதிச்சு கேந்திரங்கள் இருந்தாலும் கட்டாயம் திருமண வாழ்க்கையில் அவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது அப்படின்ற மாதிரி அர்த்தம்.
இந்த அமைப்புகள் மேக்சிமம் வந்து என்ன பண்ணி ஜாதகம் வந்துச்சு என்னச்சுன்னா முதலே எடுத்து சொல்லிருங்க, எம்மா பிரச்சனை இருக்குதுப்போ உன் லைஃப்ல நீ பார்த்து என்ன பண்ணி எச்சரிக்கையா நடந்துக்கும். ரைட்டுங்களா? சொல்லி அனுப்பியிருக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணி இருக்கிறாங்க, நம்ம இவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்குறோம். இதுதான் ஜாதக அமைப்பு. இன்னும் ஒரு தனிப்பட்ட ஒரு ஜாதகங்கள் மட்டும் வந்து போட்டுக்கிட்டோமா, இல்லைன்னா இதோட முடிச்சிருவோமாண்ணா? போட்டுக்கலாங்க. எனக்கு இதுக்குள்ள ஒரே ஒரு விஷயம், இதுல 2 பேருக்குமே 7ஆம் இடத்தோட சூரியன் செவ்வாய் சம்பந்தப்பட்டது. இந்த செவ்வாய் தோஷத்தை அதிகம் இன்க்ரீஸ் பண்ணிடுச்சான்றது ஒரு கேள்வி சார். கட்டாயமா இருக்கும்ண்ணா. ஏன்னா இந்த சூரியன் நிக்கிற இடம் கொதிக்கும்ண்ணா. ஆமா, சூரியன் நின்ன இடம் வந்து எப்போதுமே கொதிக்கும். கேது நின்ன இடம் எப்போதுமே கெடுத்துரும். அந்த கேது வந்து கத்திரிப்பானை வச்சு கட் பண்ணி விடக்கூடிய ஒரு தன்மைக்கு அந்த இடத்துல கொண்டு வந்துடும். அதனால சூரியன் பிளஸ் செவ்வாய் பிளஸ் சனி இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்துருச்சா, அது வந்து டேஞ்சரான சாதகம் அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆமாங்க சார், 2 பேருக்குமே சனி 8ல தான் இருக்கிறாங்க. அதேதான் நானும் சொல்ல வரேம்மா, இதுதான் டேஞ்சரான சோன் அப்படின்ற மாதிரி சொன்னது. சரிங்களா? என்னோட ஜாதகத்துல 2 பேருக்கும் கஷ்டம் கொடுத்துருக்கு. என்னோட ஜாதகத்துல சார் 7ஆம் இடத்தை விட 11ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால பெண்ணுக்கு 2 கல்யாணம் நடக்கும். 2 கல்யாணம் நடக்கும் சார். அதனாலதான் என்ன இன்னொரு கல்யாணம் நடக்கும்பா. ஏன்னா இன்னொரு விஷயம், 8ல புதன்ல இருக்கும் போது தாலி என்பது 2ஆயிருது. ஏன்னா 8ஆம் இடம் தான் தாலியை சொல்லக்கூடிய மாங்கல்யம் சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல லக்னாதிபதி அந்த புதனே போய் அந்த இடத்துல உட்கார்ந்துறாருன்னா அப்போ அங்க 2 தாலி அந்த பொண்ணுக்கு ஏறணும் அப்படின்றதுதான் விதி. 11ஆம் இடம் இங்க வளர்த்து போய் இருக்கிறது, அது அடிஷனலா வந்துரும். சரிங்களா? அடுத்த இன்னொரு ஜாதகம், இன்னும் ஒரே ஒரு ஜாதகம் மட்டும் போட்டு இந்த கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். சரியா? 11/4/2023 இந்த ஜாதகம் உங்கள்கிட்ட இருக்காது, இருந்தாலும் நீங்க குறிச்சுக்கிடுங்க. 11/4/2003 5:35 பிறந்திருக்காருல சந்திரம். டிஸ்பிளே வேற ஜாதகம் சார், வேற ஜாதகம் வருது சார். க்ளோஸ் பண்ணிடுறேன், டிஸ்ப்ளே க்ளோஸ் பண்ணிடுறேன். நீங்க சொன்னது மாதிரி இருக்கு சார். டிஸ்ப்ளே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்க அந்த ஜாதகத்தை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதான் 11/4/2003 5:35 பிறந்திருக்காருல சந்திரமோல, வெள்ளிக்கிழமை, திருதி யோகம், பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்காப்ல. சுக்கிரன் யோகி, சுக்லபட்ச தசமி திதி, சிம்ம விருச்சிக திதி சூன்ய, தைத்தில கர்ணத்துல பிறந்திருக்காப்ல. லக்னம் வந்து கன்னி லக்னம். ஊர் சென்னைங்களா? ஊர் சென்னை தான். ஜாதகம் தெரியல சார், ஜாதகம் தெரியல சார். இல்ல ஜாதகம் இல்லமா இதுக்கு. சார் சொன்ன டேட்டை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க, அப்புறம் ஜாதகம் போட்டுக்கங்க. மேலா ஃபீமேலா? இது பெண் தான்மா. ஓகே. இந்த பொண்ணுக்கு வந்து இதுவும் சேம் டு தட். 5ஆம் இட அதிபதி வந்து 10ல போய் உட்கார்ந்துருப்பாரு. ஜாதகம் இல்லமா இதுக்கு. சார் சொன்ன டேட்டை மட்டும் நோட் பண்ணிக்கங்க, நீங்க ஜாதகம் போட்டுங்க. ஓகே சார். 5ஆம் இடத்து அதிபதி 10ல போய் உட்கார்ந்துருப்பாப்ல. இந்த 5ஆம் இடத்து அதிபதி 10ல போய் உட்கார்ந்துருக்கிறது என்னன்னா, தொழில் போகக்கூடிய இடத்துல வந்து லவ் அப்படின்ற மாதிரி முதல்ல என்ன பண்ணியாச்சு, காதல் திருமணம் அப்படின்ற மாதிரி ஒரு தன்மையை கொடுத்துச்சு. எந்த தசையில அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா புதன் தசையிலேயே கொடுத்துருச்சு. புதன் தசையில கடைசியில கொடுத்துச்சு. அதாவது புதன் தசை, சனி புத்தி அந்த காலங்கள்ல. ஆமா, கன்னி லக்கணத்துக்கு. அடுத்தல பாருங்க, இந்த என்னாச்சுன்னா கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, கரெக்டா 2 மாசம் இந்த பையன் சலிச்சு போயிட்டாப்ல. அடுத்தல வேற கல்யாணம், வேற அடுத்தல ஒரு பையனா கூட லவ். அது எப்போ வருது அப்படின்னா, கேது தசையிலேயே வருது. கேது தசையில இப்போதைய என்ன ஆயிட்டு இருக்குது, இந்த சுக்கிர புத்தியில 2வது கல்யாணம் வந்துருக்கு. கேது தசை சுக்கிர புத்தியில
2028 வரைக்கும் கேது தசை இருக்குது அந்த பொண்ணுக்கு. இந்த சுக்கிரபுத்தி காலங்கள்ல என்ன ஆயிடுச்சு என்னச்சுன்னா, சுக்கிரபுத்தி காலங்கள்ல இந்த 2வது திருமணமும் ஃபெயிலியர் அப்படின்ற லெவலுக்கு ஏண்டா வந்துச்சு. சார் எனக்கு இந்த பையனும் என்ன பண்ணிட்டாப்ல என்னச்சுன்னா என்ன வந்து சரியா மதிக்கிறது இல்ல, ஏன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி 3வது கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுச்சு வந்துச்சு. பதில் வந்து ஒரே ஒரு பதில் தான் சொன்னேன், தாலி பாக்கியம் என்பது உனக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்ல இல்லம்மா, அதனால என்ன பண்ணிக்கோ அப்படின்னுச்சுன்னா லிவிங் டுகெதர்லயே வாழறதுக்கு பாரு அப்படின்ற மாதிரி கைடன்ஸ் கொடுத்து அனுப்பியிருக்கிறோம். வேற வழி இல்லை. ரைட்டுங்களா? அந்த ஜாதகத்தை நீங்க போட்டு பாருங்க, போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும். சரிங்களா? இது எனக்கு வந்த ஜாதகங்களை வந்து நான் என்ன பண்ணி இருக்கிறேன், உங்களுக்கு அனலைஸ்க்காக கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? பாருங்க, பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஜாதகங்களை வந்து கொண்டு வாங்க. இது வந்து தோஷ அளவீடுகள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிட்டத்தட்ட என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு 3 தோஷத்துக்கு மட்டும் தான் இப்போ கைடன்ஸ் கொடுத்துருக்குறோம். அடுத்தல என்ன பண்ணிக்கணும்னா புத்திர பாக்கியத்துக்கு வரும்போது காகவந்திய தோஷம் அப்படின்ற மாதிரி ஒரு தோஷத்தை பத்தி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ராகேத தோஷங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்றத அதிகமா என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 ஜாதகங்களை போட்டு அடுத்த கிளாஸ் என்ன பண்ணிக்கலாம் பார்க்கலாம். என்ன பண்ணிக்கிறோம் இந்த டேட் ஒரு தரம் சொன்னாங்க, 11/4/2023 ஆமா. ஓகே ஓகே, தேங்க்யூ. இதோட அடுத்த கிளாஸ் எப்போங்க சார்? அடுத்த ஞாயிற்றுக்கிழமைமா. 23 வயசுல 2 கல்யாணம் சார். ஐயோ, அதனாலதான் இந்த ஜாதகத்தை வந்து நீங்க கொண்டு வந்து சொல்லிட்டீங்களா? என்னமா அந்த 2வது ஹஸ்பண்டோடய சேர்ந்து இஷ்டம் இருக்கிற வரைக்கும் வாழுங்கன்னு சொல்லிட்டீங்களா? லிவிங் டுகெதர்ல வாழுங்க பாருங்க, தாலி போடாத அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. அது போட்டாச்சுன்னா ஜாதகத்தை நீங்க பார்த்துட்டு அதுக்கு அடுத்த கிளாஸ்ல இருந்து பண்ணிக்கலாம். ஏன்னா டைம் வந்து என்னாச்சு, 8:15 ஆயிடுச்சு. இன்னும் அடுத்தல நீங்க ஒரு 2 பேர் கேள்விக்காக நான் பதில் சொல்ல வேண்டாமா? அதுக்காக சரி, சரியா? அடுத்த கிளாஸ்ல வந்து என்ன பண்ணுவோம், கன்டினியூஷன் பண்ணும். இப்ப கேள்வி கேட்கறதா இருந்தா தாராள கேள்வி, தப்பு கிடையாது. ஒரு சாமிநாதன் சார் தான் பரிபூர்ணம் சார். இப்ப இதுக்கு முன்னாடி போட்டாங்க இல்லையா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதுல பாத்தீங்க செங்கோட்டுவல் சார் பாயிண்ட் எவ்வளவு ஒர்க் அவுட் ஆகுது சார். நம்ம அது தனியா பேசிப்போம். இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க. இல்ல பிரிவினையே இருக்குது, நிறைய இருக்கு. அது 2 சேரக்கூடாது, ஆனா சேர்ந்துட்டாங்க காலத்தினால. 2, 4, 7, 8, 12ல சூரியன் செவ்வாய் சேரக்கூடாதுன்ற விதி பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. ஆமா சார். நீங்க வந்து இந்த ஒரு நிமிஷம்னா சொல்லுங்க. இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை இன்னொரு ஹிண்ட்ஸ் தரேன். லக்கணத்துல சூரியன் இருந்து 4ல சுபம் 10ல சுபம் சனி இருந்தாலே அங்கேயே டைவர்ஸ் போகுதுண்ணா. லக்கணத்துல சூரியன் ரைட்டா, மிதுன லக்கணம்னு நீங்க போட்டு பாருங்க, பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். மிதுன லக்கணம் 4ல சுபம் 10ல சனி கரெக்டா என்ன ஆயிட்டுக்கணும்னா 7ஆம் இடத்தை வந்து என்ன ஆயிட்டுக்கணும் தூர தூக்கணும். சூரியன் செவ்வாய் சனி 3 பேருமே 7ஆம் இடத்தை பார்ப்பாங்க. 7ஆம் இடத்தை பார்ப்பாங்க. அவங்களுக்கு என்ன இருக்குது ஆட்டோமேட்டிக்கா தூர இருக்குது. ஆமா, இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இல்லப்பா. இது மிதுன லக்கணத்துக்கு மட்டுமா இந்த ஃபார்முலா? இல்ல, இன்னைக்கு எந்த லக்னமா இருந்தாலும் நீங்க போட்டு பாருங்கப்பா. எல்லா லக்னத்துக்கும் இது செட் ஆகும். எல்லா லக்னத்துக்கும் 7ஆம் இடத்தோட சூரியன் செவ்வாய் சனி சம்பந்தப்படும். சார் ஒரு சின்ன டவுட். சொல்லுங்கப்பா. ஆய்வு ஜாதகம் 2, அதுல வந்து 10ஆம் இடத்துல சுக்கிரன் குருவும் ஒன்னா இருக்காங்க. சோ சுக்கிரன் குரு 2மே வந்து ஒளி கிரகங்கள் ஒன்னா இருக்கிறதுனால பலன் எப்படி, பலன் குறையுமா இல்ல பலன் நல்லா இருக்குமா? பலன் நல்லதான் இருக்கும். லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி கூட சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறது பாக்கியத்தை கட்டாயம் தந்தை ஆகும். ஆனா அந்த பையனுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளை பூரா பாத்தீங்க இது வரைக்கும் கல்யாணத்துக்கு உண்டான தசாபுத்திகளே வரலையே.
அதுதான் ஓகே. அதுலதான் அந்த பையனுக்கு டிராபேக். எந்த ஜாதகமா இருந்தாலும் சரி, நடப்பு தசாபுத்தி காலமும் கோச்சாரமும் அந்த ஜாதகத்துக்கு வந்து கல்யாண காலங்கள்ல அது ஒத்து வரணும், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடியே வந்துடக்கூடாது, பின்னாடியே வந்துருக்க கூடாது, அவ்வளவுதான். இந்த இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை நல்ல ஒரு பலனை, அருமையான பலனை தரும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த இடத்துல தசாபுத்திகளே வரல. இல்ல சார், சில ஜாதகத்துல கேள்விப்படும் போது சுக்கிரன் குரு இணைவே வந்து அந்த அளவுக்கு 2 ஒளி கிரகங்கள் ரெண்டும் சேரும் போது 2 டார்ச் ஒன்னா இருந்தா ஒளி வந்து செதறிடும்ன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதனால கொஞ்சம் இல்ல 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 என்ன இந்த டாபிக் வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னா, குரு அப்படின்ற வந்து ஒரு முழு சுபர் அப்படின்ற ஒரு தன்மையில வரும். அதாவது எப்படி ஒரு ஆன்மீக கிரகம் ஒரு லௌகீக கிரகமும் சேரும் போது இங்க வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு டாமினேஷன் தான் பண்ண பார்க்கும். அதனால என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னா பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல லக்னாதிபதி வந்து என்ன பண்றாரு, இல்லைன்னா 2ஆம் வீட்டு அதிபதி வந்து கொஞ்சம் டம்மி பீஸாவே இருந்தாருன்னா டேகிடிஸ் பாலிசியா எடுத்துட்டு போயிருவாரு. ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா டாமினேஷன் தான் பண்ணக்கூடாதே தவிர மற்றபடி அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல இருந்தது என்ன ஓகே ஆயிருக்கு. இதுல லக்னாதிபதி உச்சமாயிட்டார், செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல உச்சமாயிட்டார். அதனால என்ன ஆயிடுதுன்னா டாமினேஷன் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு மாதிரி எடுத்துக்கணுமா. ஆனா அந்த இடத்துலயுமே அதோட பார்வைகளை போற பாருங்க, செவ்வாயோட பார்வைகளை போட்டு பாருங்க, கரெக்டா 4ஆம் இடத்துக்கு வீட்டுக்குள்ள வந்து நிற்கும். லக்னத்தையும் பார்த்து 4ஆம் இடத்தையும் பார்த்து 4ஆம் இடத்தையும் பாக்குது. சனியும் அதே மாதிரி லக்னத்தையும் பார்த்து 4ஆம் இடத்தையும் பார்க்கும். டோட்டல் கேன்சல் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? அப்போ வரக்கூடிய தசாபுத்திகளும் வந்து கரெக்டா இருந்துச்சு என்னச்சுன்னா அந்த காரியங்கள் வந்து என்ன இருக்கும், எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாவே நடக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். வேற எது கேள்வி இருக்குதா சார்? நீங்க ஆண்கள் 4ஆம் இடம் பார்க்கணும்னு சொன்னீங்க. 4ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை சிறப்பு இருக்காது. அதனால பொருத்தத்துக்கு முதல்ல 4ஆம் இடம் பார்க்கணும்னு சொன்னீங்க. இப்ப ஒரு ஜாதகம் அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா, இப்ப ஆண் ஜாதகம் 4ஆம் இடம் கெட்டு போயிருக்கு அப்படின்னா இணைக்கக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கணும்? இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான கேள்வி. ஆனா பதில் சொல்றேன், அது எனக்கு தெரிஞ்ச பதில் தான். நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், எல்லாருக்கும் அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க, சரியா? எந்த ஒரு ஜாதகமும் தோஷமான ஜாதகங்கள் தோஷமான ஜாதகத்தையே தேடி போகும். நீங்க அதுல தலைகீழ நின்னாலும் சரி, நல்ல ஜாதகத்தோட அதில் கொண்டு போய் இணைச்சிடலாம், வைக்கலாம், இவங்க 2 பேருக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய லெவலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சுக்கணும். சத்தியமா அது நடக்கவே நடக்காதுங்க. நீங்க என்ன எழுதி வச்சுக்கிறேன், இது என்னோட தனிப்பட்ட கருத்து. நான் வந்து என்ன பண்ணிக்க மாட்டேன் என்னச்சுன்னா, சார் திருமண பொருத்தம் அப்ப பார்க்கவே வேண்டாம் சார் அப்படின்னு மாதிரிதான் நீங்க சொல்லுவீங்க. எனக்கு அதுவும் நல்லா தெரியும். ஐயா கரெக்ட்யா, பிராப்தம்ங்கிறது கட்டாயம் வேலை செய்யும். அந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னா, நீங்க என்னத்தான் ஆத்தி பாருங்க, தப்பே கிடையாது. நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆணையை தூக்கி பூனை ஆக்கிடலாம், பூனையை தூக்கி ஆணை ஆக்கிடலாம்னாலும் பாருங்க, தப்பு கிடையாது. நடக்கக்கூடியதை கட்டாயம் நடந்தே ஆகும். அதுல வந்து நீங்களும் நானும் விதிவிலக்கே கிடையாது. இதுல வந்து ஜோசம் பார்த்த மேலேயோ இல்ல அப்படின்னுச்சுன்னா பொருத்தம் பார்த்த ஒரு மேலேயே நீங்க குறைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எனக்கு ஒரு டவுட். இப்போ ஒருத்தருக்கு செவ்வாயும் சனியும் இதோட தொடர்ச்சி முடிச்சிடறேன் சார். அப்ப நம்ம கேட்கும் போது நம்ம பாக்கணும் இல்லைங்களா? இப்போ ஒரு ஆண் ஜாதகம் கொடுக்க ஒரு 2-3 ஜாதகம் ஒரு நிமிஷம் இதே ஜாதகத்தை வந்து நான் அப்படி சொல்றேன். நான் ஒரு ஜாதகம் பாக்குறேன், 4ஆம் இடம் கெட்டு போன ஜாதகம் எனக்கு நல்லா தெரியுதுப்பா. ஜாதகம் அந்த பையனுக்கு வந்து அந்த பையனுக்கோ இல்ல பொண்ணுக்கோ எனக்கு ஜாதகம் வந்து நிறைய அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கும் ஜாதகம் வந்துகிட்டே இருக்குது. 4ஆம் இடம் கெட்டதுனால 4ஆம் இடம் நல்லா இருக்கிற ஜாதகங்களையா நான் பார்த்து செலக்ட் பண்றேன். அதுல ஏதாவது ஒன்னதாவது அவங்களை முடிச்சிருக்கணும் இல்ல? கண்டிப்பா. ஆனா அந்த ஜாதகங்கள் பூரா நான் நல்லா இருக்கிற ஜாதகங்கள் பூராமே அங்க ஈடுபடல. புரியுதுங்களா? இதுதான் அந்த முதல் பதில் எடுத்துக்கணும். ஓகேங்க சார், புரியுது. ஏன் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இததான் சொல்ல வர, தோஷமான ஜாதகங்களே தேடுகிறது.
இதுல வந்து நீங்க என்ன பண்ணிருக்க முடியாது அப்படின்னு சொன்னா, நான் நல்ல ஜாதகத்தையே நான் கொண்டு வந்து கையில கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா விதி பயன் அப்படின்றத உங்களால என்ன பண்ண முடியும்? ஜோசியரை வந்து எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு நல்ல மதிப்பு மரியாதையை வச்சிருக்கிறாங்க. அவங்க பேச்ச கேட்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில வந்து 2 தரப்பும் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்குள்ள ஓகே ஆகும். கட்டாயம் என்னாச்சுன்னா 2 தரப்பும் ஒரே ஜோசியரை போய் பார்க்கவே பார்க்காது. ரைட்டுங்களா? வணக்கம். நான் ஒரே வணக்கம் ஐயா. சொல்லிடுறேமா, ஒரு நிமிஷமா. நான் ஒரே ஒரு உதாரணம் சொன்னேன். ஐயா சொன்னது வந்து பர்ஃபெக்டா எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் வந்துச்சு. அந்த ஜாதகம் பெண் ஜாதகம் ஆண் ஜாதகம் ரெண்டும் சுத்தமா பொருந்தலை. பொருந்தலைன்றது ஒரு பக்கம். இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தியும் நல்லா இல்லை. ஆனால் பையன் வந்து நல்லா சூப்பராக அழகாக இருக்கான், பொண்ணு வந்து நல்லா இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விதத்தில் இவங்க அப்பாவும் வந்து கன்வின்ஸ் ஆகிட்டாரு இந்த பையனை தான் கொடுக்கணுன்ட்டு. என்கிட்ட வந்து பலவிதமான கேள்விகள் கேட்டு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்றதெல்லாம் கேட்டாங்க. இப்போ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக டைவர்ஸில் போய் முடியும். சரி என்ன பண்ணலாம் கடைசியிலன்னா, குலதெய்வத்தை போய் கேட்டுங்க, அருள் கேட்டுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவங்க குலதெய்வத்தை போய் கேட்டுட்டு நான் பண்ணுறேன் சார் அப்படின்ற மாதிரி பண்ணுற ஐடியாவில் போயிட்டாங்க. இப்போ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் டைவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நல்லபடியாக குலதெய்வ அருவத்தில் நடக்கட்டும் அப்படின்றத நம்மளும் ஆசீர்வாதம் பண்ணிடுறோம். பையன் சொன்னதுக்கு அவங்க அதை நோக்கி தான் போகிறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். அதேதான். நாம என்னத்தை சொன்னாலும் சரி அந்த இடத்துல வந்து என்ன ஆகல என்னச்சுன்னா அக்செப்ட் ஆகிறது இல்லை. அவங்களுக்கு உண்டான ஒரு எதிர்பார்ப்புகளோட தான் நம்மகிட்டே வராங்கன்னு அர்த்தம். நான் பேசலாமா ஐயா? பேசுங்கம்மா. இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து செவ்வாயும் 4ஆம் இடத்தை பாக்குறாரு, சனியும் 4ஆம் இடத்துல இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து ஒருத்தருக்கு சீக்கிரம் கல்யாணம் நடந்துருது. அப்ப வந்து பாக்யாதிபதி தசை நடந்தா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருது அவருக்கு. அந்த தசையே சனி தசையோ செவ்வாய் தசையோ வராத நேரத்துல பாக்யாதிபதி தசை வரும்போது அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கு சார். சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிருந்து பாத்துருக்காங்க. அந்த தசாபுத்திகள் வரும்போது அதோட குணத்தை காமிச்சிரும்ல. காமிச்சு. அதான். நன்றி. தேங்க்யூ ஐயா. பொருத்தம் பாக்குறத பத்தி என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் ஐயா. ஆரம்பத்துல ஜாதகம் சொல்லிடுவாங்க, பொருத்தம் இல்லாதுன்னு சொல்லுவோம். அப்புறம் வந்துட்டு நம்மகிட்ட வந்து ஐயா அது கிட்டாவில் விசாரிச்சு பார்த்தா இவங்க ஒரு ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பை பையன் வீட்லயோ பொண்ணு வீட்லயோ அது சரி பண்ண முடியாது. பண வசதிகளோ படிப்பு வசதிகளோ வேற ஏதாவது பணத்தை வச்சுக்கிட்டு விட்டுருவாங்க. அப்புறம் தான் வயசு எல்லாம் போன பிறகு அவங்க அந்த 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 விதி அங்க வேலை செஞ்சு கடைசி நீங்க சொன்ன மாதிரி அதுலதான் மாற்றுறாங்க. அவ்வளவுதான். இதுல வந்து நீங்க என்ன அதான் திரும்பவும் சொல்றேன், விதி பயணம் வந்து என்ன பண்ண முடியாது, பிராப்தம் அப்படின்றது. அதான் அதை வந்து நீங்க என்னத்தெல்லாம் பண்ணாலும் என்ன தோஷமான ஜாதகம் சுதோஷமான ஜாதகத்தையே தேடுகிறதே சொல்லி முடிச்சிருங்க. நல்ல ஜாதகத்தோட நான் எனக்கு எதுக்குதான் பாக்குறேன், என்னால முடியல இல்ல. நானும் நிறைய ஜாதகங்களா நல்ல ஜாதகங்களா பார்த்து கையில கொடுப்பேன். ஆனா அவங்களுக்குள்ள பேச்சு வார்த்தை வரும்போது என்ன இல்லை, இது ஒத்து வரல, இது ஒத்து வரல, இது ஒத்து வரல, இப்படிதான் போயிட்டு இருக்கு. நல்லா அனலைஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்போம். ஒரு 6 மாசம் நம்மகிட்ட பார்த்துட்டு போர் அடிச்சது, இவரு ராசி இல்லை எங்கேயாவது போவாங்க. அவங்க ராசியான ஜாதகம் அவ்வளவுதான். அப்புறம் பிரச்சனை வந்த பிறகு வருவாங்க, ஐயா நாங்க விவரிக்கல. அவ்வளவுதான். இதை வந்து நீங்க என்ன பண்ண முடியும், வழி இல்லை அது மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ரைட்டுங்களா சார்? விதி கடைசியில விதிதான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு சார். நம்ம என்னதான் நம்ம சொன்னா கூட அவங்க கேட்கிற மாதிரி இல்ல, வேற ஒருத்தர்கிட்ட போயிட்டு அதை முடிச்சுக்கிற மாதிரியே போறாங்க. இல்லன்னா நம்ம மேல குறைய சொல்லிட்டு போயிடுறாங்க. அதான் பிரச்சனை. விஷயம் என்னன்னா, விதியை மதியால் வெல்லலாம் எனில் அங்கு வெல்வது மதியாக இருக்கும் என்பதே விதியாக இருக்கும். புரிஞ்சுதா? சூப்பர் சார், சூப்பர் சார், சரியான விளக்கம் சார். இது என்னத்தான் நீங்க பாத்தீங்க என்னத்தால இப்படித்தாங்க இருக்கும் அப்படின்னு அதை மாத்ததுக்கு யாராலையும் முடியாது. அதுல வந்து என்னன்னு இருக்காது. ஏன்னா என்னோட அனுபவத்துல நான் சொல்லிட்டு இருக்கிறேன்ப்பா, சரியா? மத்தவங்களுக்கு எல்லாம் அது எப்படியோ கட்டாயம் என்ன இருக்குன்னா இருந்தாலும் ஃபேமிலிக்குள்ளே ஒத்துக்க மாட்டேன்றாங்க சார். வெளியில விடுங்க சார். ஃபேமிலிக்குள்ளேயே நம்ம பேசும்போது அங்கேயே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாத்துக்கலான்ற மாதிரிதான் பேசுறேன். அப்போ அமைதி ஆக வேண்டியது. அதான் சொன்ன விதிதான் வெளியது அப்படின்னு. அதான் அதேதான் உங்க கையெல்லாம் மீறினது அதெல்லாம். சரிங்களா? என்னோட அனுபவத்துல ஒரு சின்ன கருத்து, விட்டு கொடுத்தால் மட்டும்தான் வாழ்க்கை. திருமணத்துக்கு அப்புறம் மட்டும் இல்ல, திருமணத்துக்கு முன்னாடியும் இதை விட்டு கொடுக்கறத அவங்க புரிஞ்சுக்கணும்.
வரக்கூடிய ஜோதிடர்கள்ட்ட, வரக்கூடிய எல்லா கிளைண்ட்டுக்கிட்ட உள்ள விதிகளை கண்டிப்பா சொல்லிடுங்க. இதுதான் கொடுப்பனை அப்படின்றத சொல்லிடுங்க. அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவங்களோட அவங்க சாய்ஸ், அவ்வளவுதான். அதெல்லாம் நம்ம கரெக்டாவே கொடுத்துருவோம்னா அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு தன்மை வருது இல்ல, இந்த அனுபவிக்கணும்ன்ற தன்மை வந்து நீங்க என்னத்தான் பண்ணாலும் மாத்த முடியல அப்படின்றதுதான். குருவும் சுக்கிரன் ரொம்ப கேப்ல இருந்தா, ஓகே சாரி, குருவும் சுக்கிரன் கேப்ல இருந்தா அதனுடைய பலன் பத்தி சொன்னீங்க சார், அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? ஏன்னா நீங்க சொன்னீங்க ஒருத்தருடைய ஜாதகத்துல வந்து துலால குரு இருக்காரு, சுக்கிரன் வந்து ரிஷபத்துல இருக்காரு, அத்தனை டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ அந்த பலன் எப்படி சார் சொல்றது அவங்களுக்கு? இத சாமிநாதன் சார் நீங்களே இத சொல்லிடுறீங்களா? இல்ல அப்படி நீங்களே சொல்லுங்க. எப்ப குரு சுக்கிரன் வந்து பார்வையில இருந்தாங்க அப்படின்னு வைங்க, குருவின் பார்வையில் சுக்கிரன் இருந்தாங்க, செல்வ செழிப்புக்கு வந்து குறையே கிடையாது. பொருளாதாரத்துல அந்த கையே வைக்காது. சரிங்களா? ஒரு 2 வருஷத்துல வந்து என்ன ஆயிட்டு அப்படின்னாச்சுன்னா, இந்த குருவும் சுக்கிரனும் இணைவு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாச்சுன்னா, ஒண்ணு தண்ணிக்கு எழுதுன்னா இன்னொன்னு வேக என்ன ஆயிட்டு இந்த நிலத்துக்கு எடுக்கும். இந்த தன்மையில தான் அங்க போட்டி போட்டுட்டு போயிட்டு இருக்கும். இந்த குருவும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய விதிகளை ராகேதுகள் போய் உள்ளுக்குள்ள போய் நின்றுட்டு பிரிச்சு வச்சிருச்சுன்னு வைங்க. அண்டர்ஸ்டாண்டிங் என்பது நேரத்துக்கு அங்க மாறிடும். ஆனா இந்த 2 ஒரே அச்சுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னாச்சுன்னா, என்னத்தான் அடிச்சாலும் பிடிச்சாலும் ஒண்ணு சேர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அங்க வந்து பிரச்சனை அப்படின்றது வந்து இந்த பொருளாதாரத்துல மட்டும்தான் இருக்குமே தவிர வேற எதுலயும் இருக்காது. 2 விஷயம்தான். எந்த ஒரு தாம்பத்தியம்னாலும் சரி 2 பிரச்சனைகள் தான் வந்து நிற்கும். ஒண்ணு பொருளாதாரம், இன்னொரு தாம்பத்தியம். இந்த பொருளாதாரத்துல இருக்கிற பிரச்சனைகளை பூரா என்ன ஆயிட்டு இருக்குன்னா சால்வ் பண்ணிட்டு கூட போயிடும். தாம்பத்தியத்துல இருக்கிற பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்றதுக்கு வழியே இல்லை. அடிச்சாலும் பிடிச்சாலும் கால் வைத்து கஞ்சி குடிச்சாலும் புருஷன் கூட உட்கார்ந்து இருக்கிறது பொருளாதாரத்துல உள்ளது காலை கட்டிக்கிட்டே கிடக்கு சார். தனிப்பட்ட முறையில தான் கருத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். இதுல வந்து மாற்று கருத்து மாதிரிலாம் இங்க கிடையாது. ஆனா தாம்பத்தியத்துல பிரச்சனை இருந்ததுன்னா வேற மாதிரி டீலிங் போயிருது. அதனால பொருளாதார சிக்கல் இருக்குதா, கவலையப்படாதீங்க, எப்படி வேணாலும் சேர்த்து விட்டுருங்க, தப்பு இல்லை. அது வந்து என்னாட்டுக்கும் காலம் போறோம், என்னாட்டுக்கும் அடிச்சாலும் பிடிச்சாலும் அது உள்ளுக்குள்ள இழுத்து ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த தாம்பத்தியத்தில் பிரச்சனை வரக்கூடிய ஜாதகங்களை வந்து என்ன பண்ணிக்காதீங்க, என்னச்சுன்னா சேர்த்து வச்சுட்டாங்க, அது பெரிய மைனஸ் பாயிண்ட்ல போய் சேர்ந்துறது. இதுதான் அர்த்தம். இப்ப குருவும் சுக்கிரனும் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது இதை தான் சொல்லணும். இதுதான் பிரச்சனைக்கு காரணமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா சார்? ஒரு பொது கேள்விங்க சார். இப்ப ஏஐ வந்தோடனே அஸ்ட்ராலஜர் தேடி வரக்கூடிய கஸ்டமர் குறையறாங்க. எல்லாம் ஏஐலயும் எல்லா கேள்வி கரெக்டா வருது, உங்ககிட்ட பாக்குறதுக்கும் அதுகிட்ட பாக்குறதுக்கும் என்ன வித்தியாசம் எல்லாம் கேக்குறாங்க. சரி, எங்கிட்ட பாக்குறதுக்கும் அவங்ககிட்ட பாக்குறதுக்கு வித்தியாசம் அப்படின்ற மாதிரி ஒண்ணு மட்டும் சொல்ல முடியுமா? நீங்க ஃபீட் பண்றது, உங்க அறிவுக்கு எட்டதான் ஃபீட் பண்றதுதான் ஏஐ. ஓகே ஓகே. என்னோட அறிவுக்கு நான் என்னென்ன யோசிக்கிறேனோ அதை மட்டும் ஃபீட்பேக் கொடுக்கறேன்னா அது ஏஐ வந்து என்ன இருக்குது, அது உங்களுக்கு ரிப்ளையா தருது. என்னோட தனிப்பட்ட கருத்துக்களை வந்து அது சொல்லுமா? சொல்லாதுங்க. இது ரொம்ப வித்தியாசம். ஐயா இன்னொருக்கு அதுலயே என்ன சொல்லுதுன்னா ஐயா, கடைசியா அது என்ன சொல்லுதுன்னா, மேற்கொண்டு ஒரு நல்ல ஜோதிடரை தொடர்பு கொண்டு அறிவுறுத்தப்படுகிறது. அதேதான் நான் சொல்ல வர, தனிப்பட்ட கருத்து அப்படின்றத வந்து என்ன இருக்காதுன்னா அந்த ஏஐ சொல்லாது. ஒவ்வொரு ஜாதகத்துல எழுதி கொடுக்கும் போது ஜோதிடன் கருத்து இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னோட தனிப்பட்ட கருத்துக்களை அதுல எழுதுவேன். அந்த தனிப்பட்ட கருத்துக்களை வந்து நீங்க ஏஐல போய் கேட்டீங்கன்னாலும் கூட கிடைக்காது. ஆமா, ஆனா மக்கள் வந்து அது காசு இல்லாம பாக்குறதுனால அதை ஃப்ரீயா பாத்துட்டு போயிடுறாங்க சார். என்ன சொல்லிருக்க, பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஜோசியரை பாக்கலாமே பாத்துருக்கலாமேன்ற ஒரு எண்ணம் வரும்ல. அதான் ஒரு காலத்துல வரணும், வரும்
வரணும் இல்ல கண்டிப்பா வந்தே வரும். ஆகணும். நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு வந்தே ஆகணும். அதனால AI இப்ப மிஸ் பண்ணாங்கன்னா டாக்ஸ் போட போறாங்கம்மா. இல்ல வந்துட்டு இருக்கு, பேசிட்டு இருக்காங்க, டாக்ஸ் போட போறதுக்கு பேசிட்டு ஓ இருக்காங்க. ஓ ஏன்னா இது வந்து அப்படிங்களா? மனிதர்களோட தொழிலை வந்து ரொம்ப பாதிக்குது அப்படின்றதுனால இதை வேற மாதிரி ஓ எப்படி ஹேண்டில் பண்ணலான்றதை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்க சார், வரட்டும் சார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப ரஜ்ஜு பொருத்தம் பாக்கல, இப்ப ரஜ்ஜு பொருத்தம் இருக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்கள போய் குலதெய்வம் அவங்களுக்கு சப்போஸ் அவங்கள பிடிச்சிருக்கு, பொண்ணு வீட்டுல பையனை, பையன் வீட்டு பொண்ணு இல்லைன்னா குலதெய்வங்களை கேட்டு குலதெய்வ வாக்கு கொடுத்தா பண்ணலாமா? ஃபைனல் டிசிஷன் எடுத்துக்கிட சொல்லுங்கப்பா. ஓ குலதெய்வ கேட்டதுக்கு அப்புறம் திரும்ப ஜோசியத்தை வந்து நிக்க கூடாது இல்ல, அதுக்காக சொல்ல வரேன். அது ஓகே ஓகே கண்டிப்பா. ஒரு 8 பேருக்கு நீங்க ஜாதகமே பார்க்க கூடாதுன்னு இருக்காப்ல. முன்னால என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, வீட்டுக்கு பெரியவர் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு தாத்தா பாட்டி ஒரு பெரிய சைஸ்ல ஒரு பெரியவர் அப்படி மாதிரி இருப்பாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும். இந்த குடும்பத்தை பத்தி அவருக்கு தெரியும், அவருக்கு அந்த குடும்பத்தை பத்தி இவருக்கு தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, உன் பொண்ணு அவர் அந்த குடும்பத்தை கூடுறான் நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி ஒரு வார்த்தை விடுவாரு. அது நல்லாவே இருக்கும். ஏன்னா 2 குடும்பத்தை பத்தி இவருக்கு தெரியும் அப்படின்றதுனால இவர் ஒரு வார்த்தையை சொல்றது. அங்க போய் நின்றுட்டு நீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டுல இருக்கக்கூடாது. குலதெய்வ கோயிலுக்கு போய் நின்றுட்டு சீட்டு எழுதி போட்டு பார்த்துட்டு திரும்ப ஜோசியத்தை வந்து நிக்க கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து 8 விஷயங்கள் இருக்குது. இந்த 8 விஷயங்களையும் நான் என்ன பண்ண முடியாது, டெபினிஷன் கொடுக்க முடியாது அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். சரியா? ஓகேங்க சார், ஓகேங்க சார். தெய்வ நிச்சயம் அப்படின்ற மாதிரி இதுக்கு ஒரு பேரே வரும். அது கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண கூடாதுன்னா ஜோசியத்தை வரையவே கூடாது அப்படின்னு தான் சொல்லுவோம். பிடிச்சிருக்குது, வேற வழி இல்ல, நல்லா இருப்பாங்களா இல்லையா அப்படின்னா அங்க பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ஏன் ஜோசியர் தேடுறீங்க? தேட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா என்னட்டுக்கும் கூடுதலா கூட போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வெளியே விட்டுற வேண்டியதுதான், தப்பே கிடையாது. பெரியவங்க பேச கேட்ட காலம் ஐயா அது, அப்போ ஓகே. அததான் சொல்ல வரேன். இப்ப யாரும் கேட்கறது இல்லையா? நம்ம சொந்த பசங்களே வந்து என் வாழ்க்கை நானே டிசைன் பண்ணிக்கிறேன். அப்ப அதோட விளைவுகளை நீங்க தானே பாத்துக்கணும். அதான் ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப அப்படிதான் போயிட்டு செல்லு செட்டு அதானே ஜென்சி அதான் ஜென்னு செட்டு மாத்த முடியாது, வேற வழியும் கிடையாது. அதாவது விளைவுகளை வந்து பெற்றோர் வந்து பொறுப்பேற்றுக்கணும். ஆனா முயற்சிகள் பூரா யார் எடுப்பா? மக்களே எடுத்துக்குவாங்க. இதுதான் இந்தியால இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடியது. விளைவுகள் இல்லையா, கஷ்டங்களை மட்டும்தான் பெற்றோர்கள் ஏற்றுக்கணும். அதான் சொல்ல, அதோட பின்விளைவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான். இவங்களுக்குள்ள முட்டியும் மாதிக்கும் எல்லாம் செஞ்சுக்கிடுவோம். அதோட விளைவுகளை வந்து யார் அனுபவிக்கணும்னா பெற்றோர் அனுபவிக்கணுமா. ஆனா ஆசைப்படுறத வைக்கிறது எல்லாமே பெற்றோரை வந்து கேர் பண்ணாலே அவங்க போயிட்டு இருப்பாங்க. இதான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கிறது. அதுக்காக சொல்ல வரேன், ஒரு தப்பான ஜெனரேஷன் இப்போதைக்கு ஓடிட்டு இருக்குது அப்படின்றதா. கேள்விகள் இருக்குங்களா? இல்ல வகுப்பை முடிச்சுக்கலாம் நம்ம. ஓகே, கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் இந்த வகுப்பு தொடரும். இதே சண்டே இதே டைம். யாருக்காவது லிங்க் கிடைக்கலன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. இல்லாட்டி வந்து லிங்க் எல்லா குரூப்லயும் நான் ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரி போட்டுருவேன். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி யோகி முருகன் ஐயா. நன்றி நன்றி ஐயா. அனைவருக்கும் அனைவருக்கும்